முடிந்தது. கடைசி இறுதியில் யாழ் மத்திய கல்லூரி வெற்றி பெற்றது. ஆனால் 9 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருந்தன. ஒரு மிகவும் விறுவிறுப்பான போட்டி. அதே மாதிரி ஒரு போட்டி தான் இன்று நிச்சயமாக ஒரு விறுவிறுப்பான போட்டியை நாங்கள் உங்களுக்கு நேரலையாக எடுத்து வர காத்திருக்கின்றோம். எங்களுடைய அனலை எக்ஸ்பிரஸ், அது மாத்திரமல்ல முன் தமிழ், ஐபிசி இசையினூடாக எங்களுடைய மற்றும் தமிழ் வீண், அத்தோடு எங்களுடைய லங்காசிரி papare.com பாடசாலை பழைய மாணவர்கள் சமூக வலைத்தளங்களினூடாக நாங்கள் நேரலையாக எடுத்து வருகின்ற வேளையில் நேற்றைய நாள், அதாவது 2வது நாள் பரியோவான் கல்லூரி தனது ஆட்டத்தை நிறுத்தும் வரை மொத்தமாக நேற்றைய தினம், அதாவது இந்த போட்டி தொடரில் அருள்மொழியனா 42 ஓவர்கள் பரிமாறப்பட்டிருந்தது. 137 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 7 விக்கெட்டினை இழந்து இதில் ஆட்டம் இழக்காமல் யோகதாஸ் விதுஷன் களத்திலே துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, அருள் செல்வன் கவிஷானும் ஆட்டம் இழக்காமல் துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருந்தார்கள். 22 ஓட்டங்களை நேற்றைய தினம் கவிஷான் பெற்றிருந்தார். அதே போன்று யோகதாஸ் விதுஷான் 12 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இவர் 4 ஓட்டங்கள் உள்ளடங்களாக. அதே போன்று 62 பந்துகளுக்கு கவிஷான் 22 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 4 ஓட்டங்கள் 2 உள்ளடங்களாக. இந்த இருவரும் இணைந்து மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். நேற்றைய போட்டி இறுதியில் இன்றைக்கு இவர்களுடைய டாஸ்க் கட் அவுட், வெரி வெரி சிம்பிள். இவர்கள் வந்து ஒரு சின்ன டார்கெட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேணும். மேட்ச் வெற்றி தோல்வியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல், இன்றைக்கு நாள் என்ன நடக்க போகுது ஃபோக்கஸ் பண்ணாமல், ஒரு சின்ன டார்கெட், ஒரு நெக்ஸ்ட் 5 ஓவர், அதாவது ஒரு நிதானமான ஒரு துடுப்பாட்டத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது அவையால் பிளானிங் இப்போ ஒரு அடுத்த 10 ஓவர், அடுத்த 5 ஓவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நண்டு பிடிக்க வேண்டும். அதுக்கு பிறகு அது முடித்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண பிறகு அடுத்ததுக்கு போக வேண்டும். இந்த மாதிரி போனால்தான் இவர்கள் ஒரு ஃபைட் பேக் கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்கள் பிக் பிக்சரை யோசித்து விளையாடினால் மேட்ச் கதியில் முடிஞ்சு போட்டியின் போக்குகள் மாறப்போல. அதே போல நேற்றைய தினம் மத்திய குழுவின் சார்பாக பந்து வீச்சின் போது விக்னேஸ்வரன் பருத்தி விக்னேஸ்வரன் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். நான் இந்த போட்டி முடிந்தவுடன் பல விற்பனர்களிடம் கேட்டபோது கூட மிக சிறப்பான ஒரு லெக் ஸ்பின் பந்து வீச்சு. இந்த இலங்கையில் லெக் ஸ்பின் பந்து வீச்சு என்பது இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பார்க்க மிகவும் நன்றாக இருந்தது. மிக அருமையாக பந்து வீசியிருந்தார். நல்ல ஃப்ளைட். அதை பார்த்தால் ஒரு யங் பாய் மாதிரி தான் தெரியுது. அவருக்கு இன்னும் 2-3 வருஷம் விளையாடி இருக்கும் போல இருக்கு. நல்ல ஃப்ளைட், நல்ல டேர்ன், நல்ல வேரியேஷன், குக்லி எல்லாம் நல்லா போடுறார். அவரோட என்ன சொல்றாங்க, he has a good head on his shoulders. அடுத்ததாக ரஞ்சித் குமார் நியூட்டன் 3 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார் நேற்றைய தினம் 2வது இன்னிங்ஸில். நியூட்டன் ரஞ்சித் குமார் சீம்ஸ் டு பி வொர்க் ஹோர்ஸ். அவர் கடுமையாக, அதாவது நிறைய ஓவர்கள் போடக்கூடியவர், நல்ல ஃபிட்னஸோட இருக்கிறார் போல இருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவர் 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதேவேளை அவர் 15 ஓவர்கள் பந்து வீசி 5 ஓட்டமட்ட ஓவரையும் எடுத்திருந்தார். மிகவும் பந்து வீசது. நான் கேள்விப்பட்டபடி அவர் கொழும்பு மூவர்ஸ் அணிக்காக பிராக்டிஸுக்கு போனதாக கேள்விப்பட்டேன். அந்த அனுபவம் அவருக்கு உதவி செய்யும் போல இருக்கு. மிக நன்றாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். அவர் லைன் அண்ட் லென்த், பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்குது. அவர் he'll be a threat. அவர் இன்றைக்கு Jaffna Central will be looking up to him to take some more wickets to finish off the innings. தற்பொழுது 42.3 ஓவர்கள் பந்து பரிமாறப்பட்டிருக்கின்ற வேளையில் இன்றைய நாள் எங்களுடைய நடுவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும். அதாவது இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் நடுவர்களாக நல்லையா சுதேஷ் குமார் தற்பொழுது களத்தில் கள நடுவர்களாகவும், பாலச்சந்திரன் கஜதீபன் கள நடுவர்களாக இந்த 3 நாட்களாக யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடுவர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். 3வது நடுவராக 3rd அம்பையராக TH விஜயவர்தன மறுமுனையிலே ஒரு ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்படுகின்றது. பரியோவான் கல்லூரி அணியினர் 8வது விக்கெட்டை இழந்துள்ளனர். St. John's loses his 8th wicket. I think it's Vidushan Yogadas trying to play a ill-advised pull stroke. Was caught in the deep at square leg off the bowling of Newton. It was around the hip. It wasn't a great delivery. It was a bad delivery, to be frank. But he couldn't control his shot. And that's the very, very bad start for St. John's and a brilliant start, a dream start for Jaffna Central College. They are well on track. உண்மையிலே சிறந்தது ஒரு பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது 8வது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. காலை வேளையில் ஒரு மத்திய கல்லூரிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் துடுப்பாட்டத்தில் என்று எதிர்பார்த்தா 1வது விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. எந்தவித ஓட்டமும் பெறாத நிலை. முதலாவது விக்கெட் முதலாவது ஓவரிலேயே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்படுகின்றது. எந்த ஒரு ஓட்டமும் பெறாமல். இது ஒரு மிகப்பெரிய செட்பேக் சென்ட் ஜான்ஸ் அணிக்கு, பரியோவான் கல்லூரி அணிக்கு. அவர்கள் இன்னும் 15 ஓட்டங்கள் பெற வேண்டும் இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து மீள்வதற்காக. அதாவது யாழ் மத்திய கல்லூரியை மீண்டும் பேட் பண்ண செய்வதற்கு அவர்களுக்கு இன்னும் 15 ஓட்டங்கள் தேவை. அந்த நிலையில் இந்த விக்கெட் விழுந்தது ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகிறது பெரியவன் கல்லூரிக்கு. நிச்சயமாக 15 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்துக் கொள்வதற்காக. அந்த வகையில் இப்பொழுது புதிய வீரராக தற்பொழுது களமிறங்கி இருக்கின்றார். புதிய வீரராக களமிறங்கி இருக்கிறார். அதேவேளை the new batsman is Ashnath, who joins Kavishan. Ashnath, I think, batted up the order in the first innings. He probably batted at 6 down, but now he's coming down the line. So there is some hope for the St. John supporters that he could make some contribution for this match. அதே போல அஷ்னாத் முதல் இன்னிங்ஸுக்காக 18 பந்துகள் கொடுத்து 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதாவது சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பாக இன்றைய நாளும் இந்த போட்டி நேரலையாக எங்களுக்கு எடுத்து வருவதற்கு அனுசரணை தந்து கொண்டிருக்கின்ற அனுசரணையாளர்கள் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. விசேஷமாக கனடாவின் தங்கச் சுரங்கம், நியூ ரங்கனா சங்க மாளிகை, 22 கரட் சிங்கப்பூர் மற்றும் துபாய் நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த கனடாவின் தங்க சுரங்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற நியூ ரங்கனாஸை நீங்கள் நாடலாம். அதே போன்று கனடாவை சேர்ந்த ஜே நடராஜா கிரேட் லைஃப் ஃபினான்சியல் எங்களுக்கு முழுமையான அனுசரணை தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது அவசர நிதி தேவை, அது மாத்திரமல்ல அவசர பண தேவைக்கு கனடா நாட்டின் கிரேட் லைஃப் ஃபினான்சியல் கம்பெனி நீங்கள் நாடலாம். 25 வருட கால அனுபவம் மிக்க பிரான்கோ குரூப் ஆஃப் யூகே உங்கள் கணனிகள் மற்றும் உங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ளலாம். பிரான்கோ குரூப் ஆஃப் யூகே அதோடு நிறு பிராண்ட் இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து இல்லத்தரசிகளின் இதயம் என்ற உங்கள் இல்லத்தரசிகளுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கையான உத்தரவாதத்தோடு இந்த நிறு பிராண்ட் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இலங்கை, மலேசியா, கனடா, லண்டன் போன்ற நாடுகளிலே பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் உங்களது பட்டய கணக்காளர்கள், உங்களது வர்த்தக நிலையங்கள், அது மாத்திரமல்ல உங்களது கடைகள் கணக்குகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்டை நாடலாம். Right, just want to make a few announcements. There are a series of events organized over the next few days. Tomorrow there will be a all boys match between Jaffna Central and St. John's College. Categorized into there will be 3 categories up under 35 years old and under 2 categories under 35 and over 50. Under 35, below 50 and over 50. Right, there are 3 categories of age groups, and the matches will be held at Jaffna Central College. And these will be T20 games. We are inviting everyone to be part of this. All the old boys to be present at the venue, to be part of this fun day of activities in terms of elders cricket. In addition to that, as part of the 200th year celebration of Jaffna St. John's College, there are a few things which are happening. The first one is a walkathon, which is on Monday, the 13th of March. Starting at 9 a.m. right, and also there is as part of this and there is also a cancer awareness walk which is happening in collaboration with the Jaffna Teaching Hospital, and it's starting at the Teaching Hospital Jaffna Staff Gate. This is in order to make sure this is in order to create awareness on the lines of don't let cancer catch you by surprise. Early detection is what is all about. So this is part of the social responsibility program initiative of St. John's College Jaffna in collaboration with the Teaching Hospital of Jaffna and the BBK partnership for all your accounting and tax planning requirements. Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. So this is the cancer detection. Sorry, my apologies. There are two walks. One is the walkathon, which is starting on the 13th at 7:30 a.m. It starts at St. John's College Jaffna, and then as part of the social responsibility initiatives of St. John's College Jaffna in collaboration with the Jaffna Teaching Hospital, there's a cancer awareness campaign walk which is starting at the Jaffna Teaching Hospital at 9 a.m. at the Jaffna Teaching Hospital staff gate. This is in order to create awareness in terms of cancer prevention.
யாழ் பரியோவான் கல்லூரி 200வது ஆண்டு நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது. விசேடமாக வரலாற்று சிறப்புமிக கல்வியில் பல சாதனைகளை நிலைநாட்டிய யாழ் பரியோவான் கல்லூரியின் 200வது ஆண்டு கொண்டாட்டங்கள், அதாவது நடைபவனி, மறுமுனையில் விசேட புற்றுநோய் விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் என்பன எங்களுடைய அதிபர் திரு VSB துசீதரன் தலைமையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது. மறுமுனையிலே யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் எங்களுடைய கலாநிதி SK எழில்வேந்தன் அவர்கள் இன்னும் 3 தினங்களிலே ஓய்வு பெற காத்திருக்கின்றார் இந்த கல்வி பணியிலிருந்து. இந்த 2 அம்சங்களும் இன்னும் வெகு விரைவில் அல்ல, தொலை தூரத்தில் அல்ல, நாளைய மறுதினங்களிலே யாழ் மண்ணில் இடம்பெற காத்திருக்கின்றது. எங்களுடைய அருள்மொழியான மிக சிறப்பாக ஆடப்பட்ட பந்து பாயிண்ட் திசையினூடாக தட்டி விட்டிருந்தார். 100 ஓட்டங்கள், 140 ஓட்டங்கள், 8 விக்கெட் இழப்பிற்கு. அங்கே ஒரு பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் எங்களுடைய தொலைக்காட்சிக்கு தென்பட்டாலும் கூட களத்திலே அது இவ்வாறான ஒரு சூழல் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. Paradhi Vigneswaran, in my opinion, he was the star of the second innings for Jaffna Central College. He's taken is into the attack. He's already taken 4 wickets, looking for his 5th wicket. Getting a 5 in a big match is a dream. Playing in a big match is a dream in itself, and getting a 5 wickets in a big match is a dream. I'm pretty sure, he's really looking forward for it. He's going to really make it hard for the batsman to deny him that fifth wicket haul. But Kavishan, so far, he's been up to the task. He's batted fairly well, fairly straight, kept it very simple. 67 balls for 25 runs. பருத்தி விக்னேஸ்வரன் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். 5 ஓவர்கள் அவரால் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. 16 ஓட்டங்களை மாத்திரம்தான் அவர் கொடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 14 ஓவர்களில் 52 ஓட்டங்களை பருத்தி விக்னேஸ்வரன் தொடர்ந்து இந்த 3 நாட்களாக, நான் நேற்றைய தினம் சாமரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், செகண்ட் இன்னிங்ஸ் 2வது இன்னிங்ஸில் பருத்தி விக்னேஸ்வரன் சிறந்ததொரு பந்து வீச்சு. இன்னும் 12 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது 1வது இன்னிங்ஸுக்காக. As part of the 200th year celebration, on the 14th there is an opening ceremony of the Robert William Hall, and also in the evening there is an old boys, there is a dinner which is being organized at the St. John's College Grounds, and this is themed in terms of this is also part of the social responsibility initiative, where to create awareness of the usage of polythene, the dangers of using polythene, and then how to get rid of it, how not to use it. ஆட்டம் இழப்புக்கு அங்கு நடுவரிடம் கோரிக்கை விடுத்தாலும் கூட அது நிராகரிக்கின்றார். 42 ஓவர்கள் நிறைவடைந்திருக்கின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் VAT-உடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான இபோஸ் பண்டில், டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்பிளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர், இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-யில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான இபோஸ் தேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். பிராங்கோ இபோஸ், உங்களுக்காக நாங்கள். மீண்டும் போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. 140 ஓட்டங்களை தற்பொழுது கடந்திருக்கின்றார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியினர். 8 விக்கெட்டுகளை இழந்து. Just like Paradhi Vigneswaran, even Ranjit Kumar is on 4 wickets. I'm sure he must be looking for his 5 as well. He's bowled his heart out in this entire match. He's bowled brilliantly. He's been spot on with his lines and length. He had some good seam movement as well. So he's really troubled the St. John's batsman along with Paradhi in this innings. That's a bit wide outside of stump. Slightly lifting delivery, but left alone. Well left alone by Ashnath Chechandran. Ashnath known more for his bowling skills, his left arm Chinaman, but today he has to bring out his beyond the best batting skills. 70 பந்துகளில் 25 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார் அருள் செல்வன் கவிஷான் அருள் செல்வன். இன்றைய நாள் மிக நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார் கவிஷான்.
இன்னும் 12 ஓட்டங்கள் தேவை அந்த இன்னிங்ஸ் தோல்வியிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள. இன்றைய நாள் பார்வையாளர் அரங்கம் பக்கம் எங்களுடைய நேயர்களை நாங்கள் அழைத்து செல்வோம் என்றால் அதிகமான பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் 2 கல்லூரியின் சார்பாக இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நேரலையினூடாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். I mean, it's always good to see whether we win or lose, whether whoever wins or lose. The spectators are always there. I mean, you can see a lot of Johnians in the ground, and similarly, like of course, there's overwhelming amount of Jaffna Centralites who are there on the ground as well. Both of them partying, enjoying the match, enjoying their camaraderie and the friendship and so on. It's good to see, irrespective of the outcome of the match, the fun which they're having over here. உண்மையிலேயே இன்றைய நாள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இந்த 2 கல்லூரியின் இந்த 116வது சம்மர் நிறைவுக்கு வந்தாலும் கூட இந்த 2 கல்லூரிகளுக்கு இடையிலான நட்பு, சிநேகபூர்வ நட்பு, அந்த ஒற்றுமை தொடர்ந்து நீடித்து நிலைத்து நிற்கும். அதுதான் அந்த வடக்கின்ற பெரும்போரின் ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. இந்த போட்டி இன்றைய நாள் நிறைவுக்கு வந்தாலும் நாளை மறுதினங்களில் 2 கல்லூரிகளும் அண்ணன் தம்பி போல அல்லது தம்பி அண்ணனை போல வாழ்வது எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. 30-40 வருடங்கள், அதாவது நேற்று நாங்கள் யார் விக்னபாலன் அண்ணாவுடனும் போல் பிரகலாதன் பேசியிருந்தோம். அதாவது 2 பேரும் 1982 பிக் மேட்ச் விளையாடினாங்க. அவையில் கிரேட் அண்டர் 14 இருந்து ஒன்றா விளையாடி கொண்டு வந்திருக்கேன். ஆனால் in 2 different teams. And 82 big match was heart break for Centralites and an ecstasy for St. John's. Paul Prahaladhan Anna was always like, அவர் அந்த மேட்சை மறக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் அந்த மேட்சில் அவர் 125 ஸ்கோர் பண்ணியிருந்தும் ஜாஃப்னா சென்ட்ரல் 309 அடித்திருந்தும் they couldn't win the match. கடைசி 23 ஓவர்கள் 23 ப்ளஸ் இன்னும் 2 ஓவர்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் லாஸ்ட் பேர் இறுதி விக்கெட்டுக்காக நின்று விக்கெட்டில் காம்பல் நின்று மேட்சை சேவ் பண்ணது. அது விக்னபாலன் அண்ணாவும் விஜயராகன் அண்ணாவும். அந்த ஹார்ட் பிரேக் அவைகளுக்கு கஷ்டமாக இருக்குது சென்ட்ரலைஸுக்கு. அது ஜானியன்ஸுக்கு அது ஒரு ஃபன். ஆனால் அது அப்படி இருந்தாலும் இப்போ நான் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கணிந்தும் இந்த மேட்சை பற்றி 2 பேரும் ஒன்றா தான் பேசிக்கொண்டிருக்கணும். அவை 2 பேரும் நட்பாக தான் இருக்கணும். அதுதான் இந்த 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 கிரிக்கெட்டர்ஸ் இந்த கிரிக்கெட் யாழ்ப்பாண the battle of the north and the beauty. உண்மையிலேயே இதுதான் அந்த போட்டியின் இலக்கு, அந்த போட்டியின் நோக்கம், அதாவது ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. இந்த மைதானத்துக்கு வெளியில் நாங்கள் அனைவருமே ஒரு நல்ல நண்பர்கள் என்பதை போல நான் நிரூபித்திருக்கின்றார். நிச்சயமாக அது மாத்திரமல்ல, நாங்கள் ஏனைய கல்லூரிகளோடு ஒப்பிடும் பொழுது சில போட்டிகள் உக்கிரமாக இருக்கும். அதாவது ஒரு போட்டியை விட, அதாவது இந்த களத்தில் துடுப்படுத்த ஆடிக்கொண்ட களத்தடுப்பில் வீரர்களை விட பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு ஆக்ரோஷம் இருக்கு. ஆனால் இந்த பரியோவான் கல்லூரி மத்திய கல்லூரி இடையில் அப்படியான ஒன்றுமில்லை. நான் 2-3 நாட்களாக இணைந்திருக்கின்றேன். அதனை விட எங்களுடைய அருள்மொழினா என்னன்னா, இந்த பேர் உடனே சொன்ன உடனே உங்களுக்கு 116வது வடக்கின் சமர் என்ற உடனே, வடக்கின் போர் என்ற உடனே தென்னிலங்கையில் உள்ளவர்கள் யோசிக்கிறார்கள் என்ன பெரும் போர் அப்படி. இது அப்படி ஒன்றும் இல்லை, இது நாமம். இது நாமம். இது பேட்டில்ன்றதுக்கான ஒரு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். இப்போ பேட்டில் ஆஃப் தி ப்ளூஸ் சொல்லுவோம், ராயல் தோமியன்ஸ் பேட்டில் ஆஃப் தி ப்ளூஸ் சொல்லுவோம். அதுக்காக நீலங்களின் சமர் என்று தான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதுக்காக 2 நீளம் அடிபடுறது இல்லை. අයිනෝ පුතා, හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. The 13th, as part of the 200th year celebration, there are 2 events happening. One is the walkathon, which is starting at 7:30 a.m. at the Jaffna St. John's College entrance. And we are inviting all the old boys, well-wishers, everyone to be there to support us in this program, in this walk, to be part of it in the 200th year celebration.
And again, at 9 o'clock, there is a cancer awareness campaign as part of the social responsibility initiative of Jaffna St. John's College. This is in collaboration with the Jaffna Teaching Hospital. That walk that is primarily to ensure that's a good shot, swept towards deep mid wicket for 2 runs. Kavishan motoring on. Kavishan is trying to is trying to erase this deficit single-handedly. He's on to 27. And to continue on that, there is it's as part of the social responsibility initiative of Jaffna St. John's College, along in collaboration with the Jaffna Teaching Hospital. This is a cancer awareness program. Prevention of cancer early detection and prevention of cancer is more important and more effective than cure. இது வந்து புற்றுநோய் தடுப்பதற்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். அதாவது புற்றுநோய் விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு புற்றுநோய் தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின். இதுக்காக ஒரு வாக் நடக்கிறது. அது காலை திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஜாஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கேட்டுக்கு முன்னால் ஆரம்பமாகும். உண்மையிலே இது ஒரு நன்மையான விடயமாகும். எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் தான் இந்த விழிப்புணர்வு ஆரம்பிக்க காத்திருக்கின்றார்கள். இது அதாவது யாழ் போதனா வைத்தியசாலையின் எங்களுடைய உத்தியோகர்களின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகாமையில் தான் இந்த விழிப்புணர்வு ஆரம்பமாக காத்திருக்கிற. நிச்சயமாக வடமாகாணத்தில் இருக்கின்ற எங்கள் வடக்கில் இருக்கின்ற உடன்பிறப்புகள் அந்த விழிப்புணர்வோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இது 200வது ஆண்டு யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் 200வது ஆண்டை முன்னிட்டு தான் இந்த விழா அல்லது இந்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. 143 for the loss of 8 wickets. St. John's College still 9 runs adrift to avoid the innings defeat. அங்கு கூட உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் 2 கல்லூரிகளும் கொடிகளும் தற்பொழுது கொடிகளை ஏந்திய வண்ணம் அங்கே பழைய மாணவர்கள் எங்களுடைய கிரிக்கெட் போட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் உற்சாகமாக இருக்கின்றார்கள். இதான் அந்த கல்லூரிக்கு இடையிலான ஒற்றுமை. சிவப்பு கருப்பு. What's the best ceiling sheet, Mr. Basu? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust, now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. Back again, 143 for 8. Newton Ranjit Kumar striving hard for his 5th wicket. So far ball 17.1 overs, 4 for 42. Kavishan Arul Seelan on 28 of 77 balls. Fairly dogged innings. He's done his job for the day so far. He has a lot more to do. And Ashnat Jayachandran yet to open his account. He's faced 6 deliveries and he's giving good support to his senior partner. Just a reminder, just an update on the international cricketing arena. If you are interested in for those who are interested in the Sri Lanka versus New Zealand Test match, Sri Lanka all out for 355, and New Zealand were in trouble initially, but then with a solid rearguard action, they've gone up to 373. So they were all out for 373, and Sri Lanka in reply in the second innings. Right now, the match is still going on. They are at the start of the third session. They are 72 for the loss of 2 wickets. Kusal Mendis not out in 8 and Angelo Matthews not out in 18. Sri Lanka lead by 54 runs with a day and a session with 2 more days to go plus another session. So it's seems to be a good results-oriented match, provided of course the weather doesn't interrupt. And back to the Jaffna Central ground. Couple of down the leg side deliveries by Newton Ranjit Kumar and sort of well left by Kavishan. St. John's still trail by 9 runs and Jaffna Central needs 2 wickets
to get and complete an innings victory. It's an absolutely uphill task, a mountain to claim for Jaffna St. John's boys. But cricket is a funny game. Cricket is a very intriguing game. It's a game of wits. It's a game of chess. It's a game of strategy, tactics. So anything can happen. We are on the third day of the 116th Battle of the North. We had 2 good days of play, and third day just started off. That's slightly short and pulled beautifully for 4 runs right in front of square. A very, very good shot indeed. Very short and onto the chest, but Kavishan back and across in a flash and pulled it through, nicely rolling his wrist over for a very welcome boundary. 147 for 8. 5 more runs adrift still. St. John's College needs 5 more runs to avoid an innings defeat. But it's still an uphill task because Jaffna Central obviously can bat again. A change of angle for Newton, trying to coming from over the left arm over, but clipped towards mid wicket for an easy single. So Kavishan retains the strike, and it's 148 for the loss of 8 wickets at the end of the 47th over. 4 more runs to go to avert the innings defeat. உங்கள் தூய்மையான காதலுக்கு தூய்மையான தங்கத்தை பரிசளியுங்கள். காதலின் வெளிப்பாடு தங்கம், தங்கத்தின் தாயகம், நியூ ரங்கராஸ் தங்கச் சுரங்கம். ஹாப்பி ஆனிவர்சரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. ரவீந்திரன் அவர்கள் ஓய்வு பெறுவாரா? செய்தியா இதோட வீட்டே போயிடுவார் டிரெக்டா. பயிற்சியில் இருந்து ஓய்வு பெறுவாரா ரவீந்திரா? பள்ளிக்கு போய் சப்பாத்து கூட எடுக்க மாட்டேன். இப்படியே வேனர் வீட்டை ஓட்டி. An interesting change in bowling. That's Vidushan Jagadishwaran to bowl his medium pace. That's nicely played indeed. Towards fine leg for a single. Kavishan moves on to 34, inching towards that. St. John's College inching towards that magical 152 run mark. They'll be very happy to avoid an innings defeat.
And Jaffna Central trying all kinds of tricks to unsettle this partnership. Because they would love to have this wrapped up by an innings. Interesting change. Pitchin Jagadishwaran. His both so far bowled 1 over. 1.1 over, 2 runs for no wicket. ஜப்னா சென்ட்ரல் காலேஜினால் தோல்வியாக தழுவப்படுகின்றது. சரி கொடு முடி. $149 for the loss of 8 wickets. Ashna to take strike. Is yet to open his account. And Vidushan. That's wide outside the off stump, left alone. யாழ் மத்திய கல்லூரி இன்றைய நாள் ஒரு விழா கோலம் போன்றிருக்கின்றது. அதாவது நல்லூர் உற்சவத்திற்கு எவ்வாறான மக்கள் கூட்டம் இங்கு இருக்கிறார்கள் அதனை விட இன்றைய நாள் ஒரு இரட்டிப்பான மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய 2 கல்லூரிகளுக்கு இடையில இடம்பெறுகின்ற இந்த வடக்கின் பெரும் சமர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிரிக்கெட் போட்டிக்கு எங்களுடைய வேம்படி மகளிர் கல்லூரி முழுமையான தங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கிற வேளையில் நாங்கள் பேசி பார்ப்போம். கொஞ்சம் பேசுவோம். No damage done. நீ எந்த பேட்ச் வேம்படி மகளிர் கல்லூரி? 149 for 8. We are in the 47.4 overs. தொடர்ந்து இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எங்களுடைய பள்ளிக்கூட காலங்களில் இருந்தே இது எங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா, வருடத்துக்கு ஒரு கால். அதோட 116வது பேட்டில் இது. அப்ப எங்களுக்கு இதை ஃபாலோ பண்றது எங்களோட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் எங்களோட வாழ்க்கையில. நிச்சயமா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், அதாவது நல்லூர் உற்சவத்துக்கு பிறகு இது ஒரு சந்தோஷமா நல்லது ஒரு விழாக்கோலம் போன்றிருக்கின்றது. வெளிநாடுகள் இருக்கின்ற அன்புக்குரிய எங்களோட உடன்பிறப்புகள் இந்த கல்லூரியின் அனைத்து பழைய மாணவர்கள் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்படி இருக்கிறது உங்களோட மனநிலை? நான் நினைக்கிறேன் எங்களில் பலர் பழைய மாணவ சங்கத்தில் உள்ள யாவரும் வேம்படி மட்டுமல்ல சென்ட்ரல் காலேஜும் கூட எங்களுடைய பழைய கல்லூரி நாட்களுக்கு நாங்கள் சென்று விட்டோம். எங்களுடைய இளமையை மீட்டு தந்திருக்கிறது இந்த நிகழ்வு. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். மீண்டும் பள்ளிக்கு போய்விட்டோம். உங்களோட கொஞ்சம் பேசுவோம். நீங்க இந்த வேம்படி எந்த பேட்சாமா? 2001 பேட்ச். 2001 பேட்ச். எப்படி இருக்கு எங்கட பாய்ஸ் திறமைகள்? 2 கல்லூரியின் திறமைகள் எப்படி இருக்கு? கல்லூரிகளின் திறமைகளும் மிக சிறப்பாக இருக்கின்றது. என்றாலும் நான் நினைக்கின்றேன் இந்த தடவை ஜாழ் மத்திய கல்லூரி ஒரு பெரும் சாதனை ஒன்றை பதிவு செய்ய காத்திருக்கின்றது. இத்தனை வெளி மாவட்ட பிரதேசங்களிலிருந்து சர்வதேச ரீதியாக வந்திருக்கும் பழைய மாணவர்களுக்கு இது இன்னும் சிறப்பான ஒரு ஊக்குவிப்பாக அமையும் என்று நம்புகிறேன். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் ஒரு சிஇஓவா இருக்கிறேன். அதோட ஆசியாவுக்கு சிறுவர் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு அட்வைசராகவும் கன்சல்டன்டாகவும். சந்தோஷமா இருக்கு. எதேச்சமா உங்களை சந்திச்சோம். ஆனா எதேச்சமா சந்திச்சாலும் கூட ஒரு நல்ல ஒரு நட்பாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த 2 கல்லூரிகளுக்கு இடையிலான இந்த கிரிக்கெட் தொடருக்கு அனுசரணை எங்களுடைய பழைய மாணவர்கள் அது எப்படி உங்களுக்கு? மிக நன்றாக
அனுசரணை செய்திருந்தார்கள். எல்லோருமே இதில் எல்லோருடைய பங்கு மிகுந்தது. அதுதான் அது வியப்புக்குரிய ஒரு விடயம். உண்மையிலேயே வேம்படி எங்களுடைய மகளிர் கல்லூரி பழைய மாணவிகள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். அதேவேளை இப்போ வெளி பாடசாலை இடம்பெறும் பொழுது வடக்கின் பெருஞ்சமர் என்றோட வியப்பாக தான் பார்க்கிறார்கள். ஆனால் யுத்தமா அப்படி ஒன்றும் இல்லை. எங்கட 2 கல்லூரிகளுக்கிடையில் ஒரு சிநேகப்பூர்வ நட்பு, ஒரு ஐக்கியம் இருக்கின்றது. அந்த ஐக்கியத்தை தான் இன்றைய ஐக்கியத்தின் வெளிப்பாடு தான் இன்றைய நாள். இது இன்று தொடங்கவில்லை, காலம் காலமாக நடக்கிறது. ஏதோ சில காரணங்களால் எங்களுடைய நாட்டின் சூழ்நிலை காரணமாக சில வருடங்களில் இது அவ்வளவு பெரிதாக நடக்கவில்லை. ஆனாலும் இது 4 கல்லூரிகளின் ஐக்கியத்தை இது ஒன்றாக கொண்டு வருகிறது. வேம்படி சென்ட்ரலும் மறுபக்கத்தில் சென்ட் ஜான்ஸும் சுண்டுக்குழியும். இது ஒரு திருவிழா தான் எங்களுக்கு. நீங்கள் சொன்ன விடயத்துக்கு நான் வருகின்றேன். இது ஒரு வரலாற்று மைல்கல் அல்லது வரலாற்று சாதனை என்று. என்னன்னா இன்னும் 3 நாட்களில் எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் கலாநிதி செல்விவேந்தன் ஐயா விடைபெற காத்திருக்கிறார் தனது கல்வி பணியிலிருந்து. அந்த விடைபெற முன்னரே ஒரு கிண்ணத்தை கொண்டு தனது அலுவலகத்தில் வைத்துவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு போறார் போல. நிச்சயமாக ஒரு அற்புதமாக இந்த பாடசாலைக்காக சேவை செய்த அதிபர் தனது இறுதி நாட்களிலே இந்த பாடசாலையின் ஒரு பெரும் வெற்றியை பாடசாலைக்கு தனதாக்கி விட்டு ஓய்வு பெறுகிறார். நிச்சயமாக அவருடைய ஓய்வு காலங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். நாங்க அம்மா அவர்கள் இருக்கிறாரோ உங்களோட பேசி பார்ப்போம். நீங்க எந்த பேஜ் வேம்படி? நீங்க சொன்னாலே பாய்ந்துருவீங்க. நான் லீவ் பண்ணது 1966, 1966ஆம் ஆண்டு. நானே பிறக்கல. அப்படித்தான் சரியா சொல்லிட்டீங்க. உண்மையில எப்படி அம்மா இருக்கிறது உங்களோட காலங்கள், அந்த காலத்தோடு இந்த காலம்? நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்க இங்க படிப்பை முடிச்சுட்டு நாங்க மேல அங்கால போயிட்டோம். அதுல இதுதான் எனக்கு முதல் சந்தர்ப்பம். இந்த அங்கிருந்து யூகேல இருந்தோண்டு பார்த்து கொண்டு இருப்போம் வேம்படி என்ன சென்ட்ரல் வெல்லுதாண்டு. ஆனா இன்றைக்கு நிலையத்துல இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியதா இருக்கப்பட்டு நான் பெருமைப்படுறேன். நிச்சயமா எல்லோருக்கும் போதான நல்லூருக்கு அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இன்னும் இன்னுமாக நீங்க சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். உண்மையிலேயே இன்றைய தின களத்தில் இருந்து எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக குழந்தையோடு வந்திருக்கின்ற எந்த கல்லூரி? யூகே. இந்த எல்லாமே வேம்படி. நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக அம்மாவோட ஒரு சின்ன கேள்வி. எங்களுடைய சிறார்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற, அதாவது ஒரு சிறுவர் அபிவிருத்தி இதில் இருக்கிறீங்க, எங்களுடைய சிறார்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அறிவுரை என்ன? இளமை மீண்டும் திரும்ப வரப்போறதில்லை. உங்களுடைய பள்ளி காலங்கள் திரும்பவும் வரப்போறதில்லை. ஆனபடியால் சரியான முறையில் இந்த காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். முதலாவது அதை நாங்கள் மிஸ் பண்ணினா எங்களுக்கு திரும்ப கிடைக்க போறதில்லை. அதனுடன் எங்களுடைய பொறுப்புகளை எங்களுக்குள் பதிவிடுகிறது எங்களுடைய பாடசாலைகள். அந்த பொறுப்புகளை அடுத்த தலைமுறை தலைவர்களாக வரும் பொழுது அதை இன்னும் வளர்த்து பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல பேரை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பெற்ற தாயையும் கற்ற கல்லூரியும் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. இதுதான் காலத்தின் தேவை. பெற்ற தாயையும் கற்ற கல்லூரியும் ஒரு காலம் மறக்கக்கூடாது. என்ன சொல்றீங்க? இது உண்மையா அந்த கூற்று? நிச்சயமான உண்மை. நீங்க எந்த பேஜ் வேம்படி? நான் A level 1999. A level 99 பேஜ். இப்ப என்ன சரி, என்ன தொழில் செய்றீங்க? இப்ப நான் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கிறது உங்களுடைய காலத்திலையும் இந்த காலத்துல இந்த போட்டியின் பரிணாமங்கள்? அதே மாதிரி தான் இருக்குது. எங்கட மனதளவில் உற்சாகம் எள்ளள வேணும் குறையில. முந்தி எந்த மாதிரி கத்தி கொண்டிருந்தோமோ அதே மாதிரி தான். இப்ப என்ன ஒரு சின்ன வித்தியாசம், மகன் வந்து சென்ட் ஜோன்ஸ்ல படிக்கிறார். அப்ப அவர் அங்கால இருந்து அங்கால கதை அது ஒரு ஏற்கனவே செலினாக்கா சொன்ன மாதிரி இது ஒரு திருவிழா கொண்டாட்டமா தான் இருக்குது. தொடர்ந்து இது எப்படியே இருக்க வேண்டும்ன்றது எங்கட ஆசையும் வேண்டும். நாங்கள் வேம்படி மகளிர் கல்லூரி அணிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. மிகவும் நிதானமான முறையில் இருந்து கமிஷன் 35 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். Yeah, I mean, just to talk about what's happening in Jaffna cricket. I mean, how healthy is it? How is it going on? If you want to say some views. In view of cricket, Jaffna's cricket, schools cricket is doing good. Mostly Jaffna schools playing the Sri Lanka schools cricket tournament, and mostly the Jaffna St. John's, Jaffna Central, St. Patrick's. நான் பட்டு யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவன். கனடா மாக்கம் நகரில் அமைந்துள்ள நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன். யாழ் மத்திய கல்லூரி பரியோவன் கல்லூரி இடையிலான 116 துடுப்பாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் அண்ட் ஸ்டீல், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்.
අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොම වුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Cricket is not much similar to what we see in the other part of the country. Jaffna's club cricket is just based similar like a school, less than a school cricket. There were no divisions in clubs. So I prefer if there is some divisions promoting for cricket in with the District Cricket Association in Jaffna, that will definitely help the growth of cricket for the club level players. Actually, when we see some good players, they come from school, they were when we tried to move them to Colombo, they were struggling to cope up with the club cricket style in South. So. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොම වුණත් Rhino නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොම වුණත් Rhino නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Well, big matches are always very, very interesting times when you're a school kid, especially. I remember being very excited and from Trinity to Anthony's College, whenever the big match is held in Katukastura, we would go in a parade. The parents never wanted their child to be lost without education. So even though the parents who supports the child to play cricket in Jaffna, but their basic is the child should achieve in studies. Get a degree. Yeah. So that is what even I experienced once. One of the coaches, provincial coaches from Sri Lanka cricket, when he is in Jaffna, he spotted out a one. That's a brilliant fielding effort by at fine leg. It was a streaky stroke, but it certainly saved a boundary. He was heading across, covered good ground and put in a good dive to save at least 3 runs. That was very good commitment in the field by the Jaffna Central fielders. In terms, I saw that one provincial coach spotted out a very talented cricketer, left-hand batsman in Jaffna. You want to mention the name? I don't want to mention the name. Sorry. Because sometimes they will feel uneasy. Yeah. So I don't want to mention the name. So he spotted out the batsman and he wanted him to continue practice in the provincial level and super provincial level, the other levels. But their parents refused to send him with, they only wanted to play school level and let off. So the provincial coach went to the school and through the school he wanted to meet the parents. So the parents came and met. So once the parent asked the provincial coach, it's good my son plays cricket and he's doing well, but can you assure that whether he will get a university admission? Oh, okay. So the provincial coach was speechless, and he when he met me, he asked me, Gobi, this is how your parents are asking me. I can't answer this question because I know that parents are correct, but I can't say that I can give him an. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Ino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. I know. You can color it your way.
The plane ceiling. The roofing's Rhino. The ceilings, Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Over half a century of trust. Now in a new formula. Rhino Roofing and Ceiling Sheets. I know. Rhino. Vacancies in the university admissions, then he will be accommodated at that place. Okay. Okay. So got it. definitely playing a game or whatever extra activities, even he is participating in a Tamil Day competition, English Day competition, or whatever it is, he will definitely have an edge over other students. Okay. Okay. Good. I mean, at least, well, we can't say that education is less important and you have to focus more on sports. But I think it's a matter of striking a fine balance. Yeah, it seems very hard for the students nowadays. But in early days, I can spot out so many talented seniors even from our school. We can say, and my juniors also, they have balanced it well. They balanced it well. They studied, they played well, and now also they are doing good in their life. But nowadays, the children are a little bit struggling with these conditions. But whoever balanced that, I am sure he will be definitely doing good. Even in sports or studies or in life, whatever he will do. Yeah, I mean, slightly controversial view from my side, right? Just to share. I mean, the definition of education is a question mark. Is it getting 3 A's, 4 A's, 2 A's, or is it like learning something? Cricket is also a form of education, in my opinion. Like even any games, any sport, everything is a form of education. And if you look at people who have done very well in the corporate world, most of them have been good sportsmen. Definitely, I agree with that, because when a student comes through an game or sport, any sport activity, he learns to balance his life, whether it's defeat or a win or whatever he achieves. He knew how to behave in that position. So in corporate worlds, mostly those who are, as you said, the leading directors or chairmans, who mostly we can spot out the names with the sports. Correct. That's a good shot, swept towards mid-wicket, but no run. Just a couple of, I mean, see, it's good to see such big matches and school matches going on very well. I think it creates a lot of passion. It creates good friendship amongst everyone. But I think the sad part is that we are not, how do I say, like we are not using that output in an efficient manner to further the cricketing careers of all these kids. Yeah, definitely. When you play cricket, if it is a big match or whatever game, definitely it will give a friendship what we have inside our circle. Correct. Right, definitely. අයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් Rhino නං වහලට safe තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. Definitely, when you have a friendship over there, which comes through these types of games or whatever it is, definitely it will help. Someone will come and see you. You are from St. John's? You are from Jaffna Central? You play cricket, no? Someone definitely will come and ask. Correct. I mean, see, even when I see somebody, right, or let's say if I meet a Trinitian, I'll say like, did you play rugby for Trinity? I will now say like, did you take 2 A's or 3 A's or whatever? My question will be like, did you play cricket or did you play rugby? Do you know that captain? Do you know this guy? But that's, I mean, we associate schools with sports. Definitely, but those who are, I'm not controversial. I'm not going to be controversial in this matter. But getting 2 A's and 3 A's is not a simple thing. Brilliant. It's absolutely brilliant. Actually, it's a difficult task rather than playing a game. Correct. It's a difficult task. Yep. Not everyone will get 2 A's or 3 A's. Correct. It's a difficult task. But they will also doing good. But the recognition after they coming through away from their university level or whatever the corporate level they will move in, the recognition they gets is little lesser than
the sportsmen get. That's right. Okay, just one last question before we conclude. School cricket in Jaffna seems to be doing fairly well, right? Of course, we probably will have to have a dream of getting at least 2-3 schools from Jaffna playing in Division 1. We can't be satisfied with in only Division 2s and 3s. St. John's is at Division 2 right now, Division 2, right? And then, but I think, as you quite rightly said, after the school cricket, right, there is nothing much. There is cricket being played, so to keep the interest in Jaffna, but the quality and probably we are not supplying enough quality cricketers into the into the mainstream. We keep complaining, saying that we don't get selected, we don't do that, whatever. But the fact of the matter is that we are not supplying enough cricketers, enough quality cricketers into the mainstream. What do we need to do to change? I mean, is there an infrastructure change? Is there a structural thing which has to come in? Definitely, we need an infrastructure change. That is not from the school level, but from the club level, local club level. We need an infrastructure change. How to categorize the players? Yeah. We should categorize the players that he's an top level, he's an the next level, like that. Then, when we find a good top level player, we can support them and boost them to play that level, next level in South. Correct. The club level cricket. Because definitely playing a club level cricket nowadays, I think 3 Centralites playing for major under 23 tournament with the SLC tournaments. Yes. One for Called, one for Tamil Calls, Union, one for Calls, Tamil and one for Moose. Yes. And I also heard that Newton went for Moore's practice. Newton is going for Moore's practices, but unfortunately he's having these big matches and school matches that he can't escape from that, because his first duty to serve the school, then to the national level, then to the club level, because he is already in the development squad, Dumbledore development squad. That's a streaky 4. That's again edged and 4 runs. St. John's College, the score goes up to 159 for 8. A good delivery by Newton. The batsman just poked at it, but it's a healthy edge, but safely negotiated for 4 runs. 159 for the loss of 8 wickets. Ashnath on 6 and Kavishan on 34, I think. 34. Yeah, actually Newton is in the national under-19 development squad, which is pruned for the next year's under-19 World Cup, 2024 World Cup, under-19 World Cup. So definitely that will help him a lot in his cricketing career. I think he has a long way to go. He's a very good and very fine left-arm quick bowler. Yes, I've seen it. I mean, he's a workhorse, and he seems to be bowling a lot of overs. Yes, he's doing good, because he what he works is now he is getting. Correct. All right. Thanks a lot, Gobi. Thank you very much for spending time with us. It's a pleasure. And then keep doing your good work for St. John's as well as the cricket community at large in Jaffna. I know you're involved in a lot of things, extracurricular. I mean, a lot of additional activities in terms of supporting cricket. Keep going. Keep doing well with that. And do call us upon for any support which you need. Thank you very much, Arulana, and thank you very much for giving me an opportunity to have a chat in this live telecast. Thank you very much. Thanks, Gobi. BBK Partnership. For all your accounting and tax planning requirements. Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. රයිනෝ පුතා හැබැයි යා ගෙදර නිදියන්නෙම අමූතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know.
In a good stroke towards mid-wicket for a single. That's 160 for 8. 159 for 8. Sorry, it's 160 for 8. Lead by 8 runs. St. John's would be hoping to get as much as possible, possibly a 60-70 run lead in order to make the match a little bit more interesting, but still Jaffna Central right on top. That's the 9th wicket. Asnath dismissed for 6. .160 for the loss of 9th wicket. 9 wicket. Paradhi takes his 5th. Takes his 5 for 58. He will cherish this moment for his life. Corner slips. Beautiful delivery. A genuine leg spinner. Pitch around middle. Pitch around off stump. Turning away. Batsman had to play at it. Got a healthy edge towards the first slip and it's gone. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොමුණත් රයිනෝ නං වාලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. Rhino cement roofing sheets. Then you know Rhino. I know. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. You can color it your way. The plain ceiling. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino roofing and ceiling sheets. I know. Rhino. திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர், துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 Steeles Avenue East, C102. BBK Partnership. For all your accounting and tax planning requirements. Our main offices are in the UK and a partner firm in Sri Lanka. We also have associates relationship firms in USA, UAE, Canada, Malta and India. Contact us now. Franco e-post உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான e-post சேவைகளை உங்களுக்கு வழங்குகின்றனர். தற்போது 799 பிளஸ் VAT உடன் விசேட விலை கழிவில் உங்களுக்கு தேவையான e-post bundle, டச் ஸ்கிரீன், கஸ்டமர் டிஸ்ப்ளே, கேஷ் டிராயர், பிரிண்டர் மற்றும் மல்டி டைரக்ஷனல் ஸ்கேனர் இவை அனைத்தும் 799 பிளஸ் VAT-யில். இவை அனைத்துக்குமான இன்டகிரேஷன் இலவசமாக வழங்கப்படுகின்றது. உங்கள் வியாபாரத்திற்கான முழுமையான e-post சேவைகளுக்கு இன்றைய நாடுங்கள். Franco e-post உங்களுக்காக நாங்கள். அங்கே பார்க்கின்றோம் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி தற்பொழுது 160 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. தனது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக 9 இலக்குகளை இழந்திருக்கின்றது. தொடர்ந்து ஆடுகளத்திலே உள்நுழைந்திருக்கின்ற புதிய வீரர் கஜகர்ணன் உள்நுழைந்திருக்கின்றார். கவின்சன் 37 ஓட்டங்களோடு தொடர்ந்து பருதி பந்தினை வீசிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய 19வது பந்து பரிமாற்றத்துக்காக பருதி பந்தினை வீசிக்கொண்டிருக்கிறார். அவர் தனது அணிக்காக
5 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார் மிக சிறந்த முறையில் பந்தினை வீசி. தொடர்ந்து அங்கே கவின்சன் நேற்றைய நாளிலிருந்து நீண்ட நேரமாக மிகவும் நிதானமான முறையிலே அங்கே இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்ப்பதற்காக நிதானமான முறையிலே தங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி 160 என்ற ஓட்டத்தை அங்கே பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே மத்திய கல்லூரி அணி வீரர் பருதி சிறந்த முறையிலே தனது பந்து வீச்சினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே தொடர்ந்து மேலதிகமாக 8 ஓட்டங்களை மட்டுமே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி வீரர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அங்கே இறுதி பந்துக்காக கஜகர்ணன் எதிர்கொள்ளப் போகின்றார். இந்த 116வது பெரும்போட்டியில் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் மத்திய கல்லூரி அணி வீரர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கிறீர்கள் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி பழைய மாணவர்கள் மற்றும் ஆதரவாளர்களை பார்க்கிறீர்கள். தங்களுடைய அணி வீரர்களுக்கு முழு உற்சாகத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அதாவது இந்த 116வது பெரும் போட்டியினுடைய அந்த தாற்பயங்களையும் அந்த பாரம்பரியங்களையும் மிகவும் சிறந்த முறையிலே வெளிப்படுத்தி இடத்திலே. What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. I know. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. மீண்டெழுந்த சம்பவங்களும் இருக்கிறதுன்றது. ஆகவே இங்கே அதை செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி வீரர்கள் பின்னணி மத்திய வரிசை பின்னணி வீரர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். உண்மையிலே சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி இந்த இன்னிங்ஸ் தோல்வியில் நின்று தவித்து இப்பொழுது 8 ஓட்டங்களை மேலதிகமாக அடித்திருக்கின்றார்கள். மத்திய கல்லூரி அணி வீரர்களுக்கு 8 ஓட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். அதை பார்க்கிறீர்கள் ரசிகர்கள். மத்திய கல்லூரி அணி அதற்கு அருகாமையிலே இதில் என்னதான் போட்டிகள் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆனால் இந்த 2 கல்லூரி அணி பழைய மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய ஒற்றுமைகளை சிறந்த முறையிலே வெளிப்படுத்துவது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஒரு காலாதிகாலமாக ரெடிஷனாக இருந்து வருகின்ற ஒரு பாரம்பரியத்தை சிறந்த முறையில் காக்கின்ற ஒரு போட்டியாகத்தான் இது இருக்கின்றது. That's the end of the innings. 160 all out, 5 for Newton. So both Newton and Paradhi taking 5 wickets each. That's a healthy edge outside the off stump. The batsman just pokes the bat at it. Edge towards second slip, and that's a good catch. 164 all out. Jaffna St. John's got it in second innings. Jaffna Central requires 9 runs to win the match. ஆமாம், அங்கே செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி அனைத்து இலக்குகளையும் இழந்து தனது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி 160 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றது. மேலதிகமாக 8 ஓட்டங்களை பெற்று 9 ஓட்டங்களை மத்திய கல்லூரி அணிக்கு வெற்றி இலக்காக வைத்திருக்கின்றது. 9 ஓட்டங்களை வெற்றி இலக்காக வைத்திருக்கின்றது. ஆமாங்க, மத்திய கல்லூரி அணியினுடைய தலைவர் கஜன், அதே போல நியூட்டன் சிறந்த முறையில் ஒரு வேகப்பந்து வீச்சினை வீசி 5 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார். அதே போல மறுபக்கமாக பருதியும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் என்று நிரூபிப்பதற்காக சுழற்பந்தினை மிகவும் லாபகரமாக அங்கே வீசி 5 இலக்குகளை சாய்த்திருக்கின்றார், அணிக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தொடர்ந்தும் அங்கே போட்டிகள் யாழ் மத்திய கல்லூரி அணி வீரர்களுக்கு 8 இலக்குகள், 9 அடித்தால் வின் என்ற வெற்றி என்ற அந்த ஒரு ஓட்டத்தை அங்கு நியமித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவர்கள் அங்கே மிகவும் வண்ணமான டிஷர்ட்டை அணிந்திருக்கின்றார்கள். அதே போல
ரசிகர்கள் கூட அங்கே பார்க்கின்றோம். பெற்றோர்கள் கூட அதில் நிற்கின்றார்கள். அதே போல ரசிகர்கள், பழைய மாணவர்கள், அங்கே மத்திய கல்லூரி மாணவர்கள், பழைய மாணவர்கள் தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மாணவ தலைவர்கள். இது ஒரு பாரம்பரியம். அதாவது இந்த போட்டிகள் இடைவேளைகள் நேரத்திலே, போட்டிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்திலே அந்த பிச்சினை காக்கின்ற ஒரு செயல்பாடு பாரம்பரியம் முறையாக இருந்து வருகின்றது. அது அவர்களுடைய பொறுப்பு. அங்கே இந்த ஸ்கோபோர்ட்டை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து அருண்மொழி அண்ணா. And just to give a summary, Jaffna Central College 279 all out in the first innings in 66.2 overs. Ajay scored 74, Vidushan 71. Hi செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நடராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 இல் மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. Zaira College Kalambula படிக்கிறேன். present under-19 cricketer. நான் நிறைய கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகினேன். வேறு சின்னத்துலேருந்து சாஃப்ட் பால் ஆடி ஒரு பழக்கமாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த கோச் சுஜீவ பிரியதர்ஷன சார் ஆர்ட் அகாடமியில் சேர்ந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட சார் கோச் ஷஃப்ராஸ் சார்ன்றவர் ஜைரா காலேஜுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லதாக போச்சு. நான் அகாடமி போயிட்டு நிறைய ஸ்கூல்ஸோட மேட்சஸ் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு நானும் இதே மாதிரி கிரிக்கெட் விளாடி பெரிய ஸ்டாண்டர்டு வரணுமெண்டு. அதுக்கப்புறம் என் சார் கோச் ஷஃப்ராஸ் சார் என்றவர் ஜைரா காலேஜுக்கு போட்டு தந்தேன். நான் ஸ்டார்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் உண்டு. அதுக்கப்புறம் ஜைராவில் வச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ணி எல்லா மேட்சஸ்லையும் நல்லா செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன். ஜைராவில் வந்து இன்னும் மட்டும் சின்னத்துலேருந்து கடைசி மட்டும் எடுத்து வந்து சமீர் சார்ன்ற கோச் தான். அவர் ஹமீன் சார், பிரதீப் சார், சுஜிவ சார், ஷஃப்ராஸ் சார், தாரக சார், தொட்டகாமு சார், தமிழ சார் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். வேறு மெயினாக சொல்ல போனால் இன்னும் மட்டும் நல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இன்னும் நான் நல்ல இருக்கணுமென்று யோசிக்கிற கோச்சஸ் நிறைய இருக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இங்கே டைம் இல்லை. ஆனால் ஸோ எனக்கு கோச்சஸ் பிக் தேங்க்ஸ். அண்டர் 13 சுனில் சார் அண்டு சார் ஸ்குவாட் ஒன்று செஞ்சது. அண்டர் 13 டெவலப்மெண்ட் ஸ்குவாட் 40 மெம்பர்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகியிருந்தேன். அதுக்கப்புறம் 14 இயர்ஸில் வச்சு அதுக்கு ட்ரையல் மேட்சஸ் நடந்து அதே ஸ்குவாட்டில் அதை 60 ஆக்கி மலேசியன் டூர் அண்டர் 15 ஸ்குவாட் ட்ரையல்ஸ் வச்சு ட்ரையல்ஸை நான் பெர்ஃபார்ம் பண்ணி மலேசியா டூர் போனேன். மலேசியா டூர் போயிட்டு அங்கேயும் 3 மேட்சஸ் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் அண்டர் 19 செகண்ட் இயரில் 850 ரன்ஸ் அடித்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் நார்த் டீமுக்கு ப்ளே பண்ணிவிட்டு அந்த அந்த டோர்னமெண்ட் இயரில் நான் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் சேம் ஐ பிளேட் 650 ரன்ஸ் அண்ட்
அந்த 19 ப்ரொவின்ஷியல் ஃபைனல்ஸில் நல்ல பேட் பண்ணேன். 49 ரன்ஸ் அவுட் ஆகினேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸ்ரீலங்கா அன்-19 டீம் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணி அன்-19 ட்ரையல்ஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணி நேஷனல் டீமுக்கு வந்தேன். ஸ்கூல் கிரிக்கெட்டில் சொல்ல போனால் நிறைய மிஸ்டேக்ஸ் செய்கிறேன். ஸோ பேட்ஸ்மேனுக்கு ஈஸியாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுற சான்சஸ் கூட. பட் இந்த லெவலில் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இல்லை. ஸோ பேட்ஸ்மேன் நாளாக சான்ஸ் எடுத்து ரன்ஸ் அடிக்கிறே தவிர ஈஸியாக ரன்ஸ் வராது. ஸோ ஸ்கூல் கிரிக்கெட்டும் நேஷ்னல் கிரிக்கெட்டும் எடுக்க போகிறோம் பெரிய கேப் கொண்டு இருக்கி. அதுக்கு நான் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பேஷன்ஸ் அண்ட் டெம்பரமெண்ட் கொஞ்சம் ஒழுங்காக ஸ்டடி பண்ணி ப்ளே வந்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஹஷான் சாருக்கு பிக் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏனெண்டா ஹஷான் சார் எப்பயுமே பேக் பண்ணுவார். நீ டேலண்டட் பிளேயர், ஒன்று பெஸ்ட்டை கொடுக்கணும், நான் உங்களை எப்பயும் பேக் பண்ணேன்னு சொல்லுவேன். வாசரும் சேம் திங், எப்பயுமே பேக் பண்ணுறது தான் அவரோட மோட்டிவேஷனாக இருக்கும். உப்புல் சார் எங்களுக்கு ஈக்கிறதுல பெஸ்ட் ஃபீல்டிங் கோச் உண்டவர். ஸோ அவருக்கும் பிக் தேங்க்ஸ். தர்ஷன சார் அண்ட் சஞ்சீவ சார் எல்லாரும் தேங்க்ஸ். ப்ராக்டிஸ் சொல்கிறே நிறைய தலைக்கு போட்டுக்கொள்ள இல்லை நிறைய விஷயம். ஃப்ரீயாக நார்மலாக பேட் பண்ணி வேறு என் வீக்னஸை கொஞ்சம் அதை நல்ல செஞ்சு கொள்ள பார்ப்பேன். என்ன பெரிய வீக்னஸாக இருந்துச்சு சிங்கிள்ஸ் ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அதை நான் இப்போ கொஞ்சம் செஞ்சு கொண்டு வரேன். ஃபிட்னஸ் பக்கம் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறேன். என்னென்னா ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் குறையும். அதை சுட்டி மோர் தேன் பேட்டிங் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நான் நிறைய செய்கிறேன். ஃபெயிலியர் சொல்கிறே நான் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் ஆகல. ஸோ அது ஒரு என் வீக் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்டு என் பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு 2016க்கு வார டூர்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸோ அது எனக்கு அச்சீவ் பண்ண கிடைக்கல. அண்டு என் 16 இயர் ஐ திங்க் under-19 தேர்ட் இயரில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய ஃபெயிலியர் எனக்கு. கிரிக்கெட் கரியரில் நான் கொஞ்சம் அக்ரெசிவ் பர்சன். ஸோ நிறைய டீம்ஸு தெரியும் என்னைய ஸ்லெட்ச் பண்ணி அவுட் பண்ணுற மாதிரி. ஸோ அவன் நிறைய ஸ்லெட்ச் பண்ண பார்க்குறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்லெட்ச் பண்ண போயிட்டு நான் அவுட் ஆகிக்கிறேன். பிகாஸ் என் கேரக்டர் அப்படி. ஸோ அது ஒரு என் ஃபீலிங். பெஸ்டிங் சொல்லி சீசன் ஸ்டார்ட்டில் என் ஃபர்ஸ்ட் மேட்ச் 209 நாட் அவுட் அடித்தேன் தேர்ஸ்டனுக்கு. ஸோ அது லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்டான இன்னிங்ஸாக இருந்துச்சு எனக்கு. ரோல் மாடலேண்டா இல்லை, எனக்கு விருப்பம் நானாக ஒரு நியூ ஷமாஸாக இருக்கிறது. ஆஃப்டர் under-19s இருக்கிற மேஜர் கிளப்ஸில் ப்ளே பண்ணி எமர்ஜிங் டீம் ஸ்ரீலங்காயே நேஷ்னல் டீம் போகிறது தான் எனக்கு டார்கெட். நான் ட்ரை பண்ணுறேன் under-19ல் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும் என்று. ஸோ நான் இந்த under-19 டூர்ஸை நான் பெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். வேர்ல்ட் கப்பு மொதல் டூர்ஸில் நான் நல்லா செஞ்சால் கடைசி மட்டும் டீமில் இதுக்கேமே நம்பி. இந்த கிண்ணத்தை சுவீகரிக்க யாழ் மத்திய கல்லூரி அணியினருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டியின் எவ்வாறான போக்கு அமைய போகின்றது. ஒரு இலகுவான இலக்கு உண்மையில் எங்களுடைய அன்பு அருள்மொழியான எங்களோடு இணைந்திருக்கின்ற வேளையில் நாங்கள் இடம்பெற்ற போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை கொஞ்சம் உங்களுக்காக எடுத்து வர காத்திருக்கின்றோம். முதல் இன்னிங்ஸில் யாழ் மத்திய கல்லூரி சகல விக்கெட்டுகள் 66.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இருந்து 279 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். அதில் நிஷாந்தன் அஜய் நிஷாந்தன் 76 பந்துகளுக்கு 74 ஓட்டங்களையும், அதே போன்று ஜெகதீஷ் வரன் விதுஷன் 102 பந்துகளுக்கு 71 ஓட்டங்களையும் அதிகூடிய ஓட்டங்களாக பெற்றுக் கொடுத்திருந்தார். எனவே அது ஜப்னா மத்திய கல்லூரி அணி சார்பாக துடுப்பாட்ட வரிசை. அதே போன்று பந்து வீச்சில் ஜப்னா
சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பாக உங்களுக்கு தெரியும் யோகதாஸ் விதுஷணன் 11 ஓவர்கள் பந்து வீசி 70 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டினை பெற்றிருந்தார். அதே போன்று ஆண்டன் அபிஷேக் 20.2 ஓவர்கள் பந்து பரிமாற்றத்தில் 67 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை பெற்றிருந்தார். மொத்தமாக விதுஷணன் 4 விக்கெட்டுகளையும் அபிஷேக் 3 விக்கெட்டுகள் கைப்பற்றினார்கள் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பாக. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய யாழ் பரியோவான் கல்லூரி நேசகுமார் எபனேசர் ஜெசீல் 113 பந்துகளில் 43 ஓட்டங்களையும், அதே போன்று கமலபாலன் சபேஷ் அணி தலைவர் 85 பந்துகளில் 34 ஓட்டங்களிலும் முதலாவது இன்னிங்ஸுக்காக பெற்றிருந்தார்கள். பந்து வீச்சில் மத்திய கல்லூரி அணி சார்பாக ரஞ்சித் குமார் நியூட்டன் 17.2 ஓவர்கள் பந்து வீசி 27 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டை முதலில் பெற்றிருந்தார். எனவே ஆனந்தன் கஜன் 9 ஓவர்கள் பந்து வீசி 8 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை பெற்றிருந்தார். 9 ஓவர்கள் பந்து வீசி 8 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை பெற்றிருந்தார் ஆனந்தன் கஜன். இவர் யாழ் மத்திய கல்லூரி அணி சார்பாக இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிய பரியோவான் கல்லூரியின் அருள் செல்வன் கவிஷான் 98 பந்துகளில் 37 ஓட்டங்களை பெற்றிருந்தார். எனவே அதிகூடிய ஓட்டங்கள். கமலபாலன் ஜனாதனன் 44 பந்துகளில் 26 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். எனவே அவர்கள் முதல் இன்னிங்ஸுக்காக பெற்றுக்கொண்ட மத்திய கல்லூரி பெற்றுக்கொண்ட 279 ஓட்டங்களை விட 8 ஓட்டங்களை அதிகூடிய ஓட்டங்களாக பெற்று இன்று இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் யாழ் மத்திய கல்லூரிக்காக. யாழ் மத்திய கல்லூரி அணி மத்திய கல்லூரி சார்பில் விக்னேஸ்வரன் பருத்தி 19 ஓவர்கள் பந்து வீசி 58 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டினை பெற்றிருந்தார். அதே போன்று ரஞ்சித் குமார் நியூட்டன் சிறந்ததொரு வேக பந்து வீச்சாளர் யாழ் மத்திய கல்லூரி அணி. எனவே 20.2 ஓவர்கள் நிறைவில் 53 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டினை இரண்டாவது இன்னிங்ஸில் பெற்றிருந்தார் இந்த நியூட்டன் நான் கொழும்பு வெளி மாவட்டங்களில் விளையாடுகின்ற அல்லது மோஸ் அணிக்காக விளையாடுகின்ற ஒரு வேக பந்து வீச்சாளர். அதே போன்று உங்களுக்கு தெரியும் நியூட்டன் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளையும் இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளையும் மொத்தமாக இந்த தொடரில் 9 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார் அருள்மொழியன் அந்த நியூட்டன். Yes, that's right. He's been bowling very, very well, and he's been ably supported in the first innings by Kajan and Anushan, and the second innings by Paradi. Both Paradi and Newton claiming 5 wickets apiece in the second innings, and claiming a 5 wicket haul in a big match is an absolute dream for any bowler. உண்மையிலே ஒரு சிறந்ததொரு பரியோவன் கல்லூரிக்கு சிறந்ததொரு பந்து வீச்சினை நியூட்டன் நிரூபித்திருந்தார். 9 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கோடு தற்பொழுது களமிறங்கிருக்கின்ற யாழ் மத்திய கல்லூரி அணியினர் பொறுத்தவரை முதலாவது ஒரு பந்து வீச்சின் முதலாவது பந்து பரிமாற்றப்பட்டிருக்கின்ற வேளையிலே கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் அனலை எக்ஸ்பிரஸ் அத்தோடு மம் தமிழ் ஐரோப்பியா லண்டன் ஜெர்மன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஐபிசி இசையினூடாக இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி தமிழ்வின் மூலமாக இந்த போட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். விசேடமாக இலங்கையில் இருக்கின்ற ThePapare.com மூலமாகவும் பாடசாலையின் பழைய மாணவர்களின் சமூக வலைதளங்கள் முகநூல் வாயிலாகவும் இந்த போட்டியின் இறுதி நாள் 3வது நாளும் உங்களுக்காக நேரலையாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அனுசரணையாளர்களுக்கு முன்பதாக நாங்கள் இப்பொழுது மீண்டும் மைதான பக்கம் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். Anton Abhishek opening the bowling for Jaffna St. College, and in terms of batting, skipper Kajan has promoted himself as an opener. I think in the first innings he came in at number 7 or number 6 or number 7, and along with him is Sanjay and Matheeswaran. ஆண்டன் அபிஷேக் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். முதல் இன்னிங்ஸில் 20.2 ஓவர்கள் பந்து பரிமாறி 67 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டினை ஆண்டன் அபிஷேக் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக பொறுத்து பார்ப்போம். இப்பொழுது 8 என்ற மிக இலகுவான ஒரு ஓட்ட இலக்கம் என்று சொல்லலாம். 9 ஓட்டங்களை பெற 8 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் 9 ஓட்டங்களை பெற வேண்டும். அதே போல எங்களுடைய அனுசரணையாளர்கள் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கனடாவின் தங்க சுரங்கம் நியூ ரங்கநாத் தங்க மாளிகை உங்களது அவசர நிதி தேவைகள் ஏனைய நிதி தேவைகளின் போது எங்களுடைய கனடாவை கம்பெனி நாடலாம். அதோடு கடந்த 25 வருட காலம் யூகேயில் அனுபவம் வாய்ந்த
பிராங்கோ குரூப் ஆஃப் யூகே நிறுவனம் உங்களுக்கு தேவையான கணனிகள் மற்றும் கணனி உதிரி பாகங்களை நம்பிக்கையாகவும் நம்பகமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். பிராங்கோ குரூப் ஆஃப் யூகே. அதோடு நிரு பிராண்ட் இல்லத்தரசிகளின் ஒரே தெரிவு. இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளிலிருந்து இல்லத்தரசிகளின் சமையலறைக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் ஒரு நம்பிக்கை வாய்ந்த நம்பகமான நிரு பிராண்டை நீங்கள் நாடலாம். பிபிகே பார்ட்னர்ஷிப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் உங்களது அதாவது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், கனடா போன்ற நாடுகளில் அதாவது சிறப்பு வாய்ந்த சிறப்பு தேர்ச்சியாளர்களை கொண்ட இந்த பிபிகே. ஹாய் செல்லகுடி. என்னங்க இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? இல்லையா பின்ன, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே கிரேட் லைஃப் ஃபினான்ஸ்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். கிரேட் லைஃப் இன்சூரன்ஸ்னா அது ஜே நடராஜா இல்ல? ஆமாப்பா. நானே சொல்லணும்னு நினைச்சேன் மாமா. ஜே நட்ராஜா இன்சூரன்ஸ் துறையில ரொம்ப நம்பிக்கையானவரு. உங்களுடைய சகல இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் கிரேட் லைஃப் ஃபைனான்சியல் ஜெய் நடராஜா 885 Progress Avenue Unit 109 மார்க்கம் அண்ட் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் 416-558-2551. අයිනෝ පුතා හැබැයියා ගෙදර නිදියන්නෙම අමුතු තැනක. කාලගුණය කොහොම වුණත් රයිනෝ නං වහලට සේෆ් තමයි මුළු ගෙදරම. රයිනෝ සිමෙන්ට් රූෆිංగ్ ෂීට්ස්. දැන් you know රයිනෝ. ஆறாவது வடக்கின் பெருஞ்சமர் இந்த கிண்ணத்தை யாழ் மத்திய கல்லூரிக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. யாழ் மத்திய கல்லூரி இந்த இந்த கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. 9 என்பது வெகு இலகுவாக எடுக்கக்கூடிய ஓட்ட எண்ணிக்கை. மழை எதுவும் வந்தால் ஒழிய இதில் இந்த வெற்றி வாய்ப்பு யாழ் மத்திய கல்லூரிக்கு என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே காலநிலை போட்டிக்குரிய ஒரு காலநிலையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த போட்டியில் நிச்சயமாக காலநிலை ஒரு சாதகமான காலநிலையாக தான் கை கொடுக்கும் என காலநிலை மிக அற்புதமாக இருக்கிறது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் வெதர் ஃபார் கிரிக்கெட். உண்மையிலே அருள்நேசனா கடந்த காலங்களோட ஒப்பிடும் பொழுது அதிகமான வெயில் ஓடக்கூடிய காலநிலை தான் காணப்படுது மாசி மாதத்தில். ஆனால் இந்த பருவகாலம் 2023ஆம் ஆண்டு கொஞ்சம் வெயில் குறைவாக தான் இருக்கு. கிரிக்கெட் ஆட்டத்துக்கு உசிதமான காலநிலையாக காணப்படுகிறது. கடந்த வருடங்கள் அதுக்கு முதல் வருடங்கள் எல்லாம் மிகவும் கடுமையான வெயிலாக இருந்தது. ஆனால் இன்று இந்த 3 நாட்களுமே மிகவும் அருமையான ஒரு காலநிலை என்று சொல்ல வேண்டும். ஆரம்ப பந்து வீசுவதற்காக மறுமுனையிலிருந்து கஜகர்ணன் கிருபானந்தன் இவர் முதலாவது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். கஜகர்ணன். அதே போன்று உங்களுக்கு தெரியும் இலங்கை தேசிய கிரிக்கெட்டிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அண்மையில் இந்த பயிற்சிகளின் போது உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து அணிக்காக இலங்கை அணியினர் சென்றிருக்கிறார்கள். அந்த நியூசிலாந்து ஒரு குளிரோடு கூடிய ஒரு நாடு. அந்த குளிர் பிரதேசம், அந்த குளிரான நாட்டில் இலங்கை வீரர்கள் போட்டியில் பங்கேற்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் என்றபடியால் இம்முறை பயிற்சியை நூறலியா ரதல விளையாட்டு மைதானத்தில் பயிற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக. என்றால் அது வந்து கிட்டத்தட்ட அந்த ட்ராவல் பண்ணுற கண்ட்ரிக்கு உகந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி பண்ணுவார். அது ஒரு வளமையான நடைமுறை. இது 90களில் நடந்திருக்கின்றது. இங்கிலாந்து இல்லாட்டி நியூசிலாண்டுக்கு போகும் முதல் அவர்கள் ரதல் மைதானத்தில் போய் பயிற்சி எடுப்பது வழக்கம். இன்ஃபேக்ட் பழைய காலங்களில் வந்து கிட்டத்தட்ட 1960-70களில் ரதன்ல கிரவுண்ட்ஸில் இங்கிலாண்டோட மேட்சஸும் நடந்திருக்குது. டெஸ்ட் போட்டி அண்டு இல்லை, இலங்கைக்கு டெஸ்ட் படம் கிடைத்தது 81ஆம் ஆண்டு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முதல் என்ன நடக்கும்னு சொன்னால் முந்தி இங்கிலாந்து டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது கப்பலில் போகும்போது இங்கே இலங்கையில் வந்து ஒரு ஸ்டாப் ஓவர் செய்துட்டு போவார்கள். அப்போ இலங்கை வரும்போது அங்கே இலங்கை சிலோன் டீமோட வந்து ஒரு 3 டே மேட்சஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் விளையாடி போட்டு போவார்கள். அது 2 நடக்கும். ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு போகும்போது இப்போ டொனால்ட் பிராட்மன் எல்லாம் இங்கே வந்து விளையாடி இருக்கிறார். டொனால்ட் பிராட்மன் சொல்றது லைக் ஹீஸ் தி அல்டிமேட் ஆஃப் கிரிக்கெட். அவர் ஸ்ரீலங்காவில் வந்து விளையாடி இருக்கிறார். அவர் இங்கிலாந்துலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கிலாந்து போகும்போது கப்பலில் போகிறபடியால் இடையில ஒரு ஸ்டாப் ஓவரை வைக்க தேவை. ஸ்ரீலங்கா வந்து சிலோன் அந்த காலத்தில் சிலோன் நடுவில் இருக்கிறதுனால சிலோனில் இறங்கி சிலோன் டீமோட மேட்சஸ் நடக்கும். பி சரவணமுத்து ஓவலில் அப்படி இல்லாட்டி அதை நான் சொன்ன மாதிரி ரதல்ல இங்கிலாண்டோட மேட்சஸ் நடந்திருக்குது. ஒரு அண்மையில் இலங்கை அணியினர் பயிற்சியை மேற்கொண்டு தற்பொழுது நியூசிலாந்து அணிக்காக சென்றிருக்கிறார். நியூசிலாந்து தேசத்துக்கு சென்றிருக்கின்ற வழியில் ஒரு ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. அப்படித்தானே? ஒரு ஓட்டங்கள், அதாவது 4
ஒரு ஓட்டம் இரண்டாவது ஓவர் பந்து பரிமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் எடுத்துள்ளது யாழ் மத்திய கல்லூரி. சஞ்சயன் மாதீஸ்வரன் அந்த ஓட்டத்தை பெற்றுள்ளார். நீங்கள் நியூசிலாந்து பற்றி கதைத்தபடியால் நியூசிலாந்துக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 3ஆம் நாள் ஆட்டம் நிறைவு பெறும்போது இலங்கை அணி முதலாவது இன்னிங்ஸில் 359 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தனர். நியூசிலாந்து அணி 373 ஓட்டங்களுக்கு சால விக்கெட்டிலும் இழந்திருந்தனர். தற்போது இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 83 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் என்ற நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இப்போ தற்போது ஆடுகளத்தில் 83 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற நிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். தற்போது ஆடுகளத்தில் அஞ்சலோ மேத்யூஸ் 20 ஓட்டங்களுடனும் பிரபாத் ஜெயசூரியன் நைட் வாட்ச்மேன் என்று சொல்வார்கள், அவர் 2 ஓட்டங்களுடனும் ஆடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் நிறைவின் போது இன்னும் 2 நாட்கள் இருக்கின்ற இலங்கை அணி 65 ஓட்டங்கள் முன்னிலையில் 65 ஓட்டங்கள் முன்னிலை வைத்திருக்கின்ற வேளையிலே தற்பொழுது யாழ் மத்திய கல்லூரி மைதான பக்கமாக உங்களை அழைத்து செல்கின்றோம். குறிப்பாக இலங்கை முழுவதும் இருக்கின்ற எங்களுடைய நேயர்கள் லங்காசிரி தமிழ்வினூடாக papare.com ஊடாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு கனடா நாட்டில் வாழ்கின்ற எங்கள் அன்புக்குரிய கல்லூரியின் பழைய மாணவர்கள், யாழ் உடன்பிறப்புகள், அனலை எக்ஸ்பிரஸ் தமிழினூடாக ஐரோப்பா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழ்கின்றவர்கள் ஐபிசி இசையின் மூலமாகவும் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இன்னும் சொற்ப வணக்கம், நான் பட்டு யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவன். கனடா மாக்கம் நகரில் அமைந்துள்ள நியூ ரங்கநாஸ் தங்க சுரங்கத்திலிருந்து பேசுகின்றேன். யாழ் மத்திய கல்லூரி பரியோவன் கல்லூரி இடையிலான 116ஆம் துடுப்பாட்ட போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து பழைய மாணவர் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. மாக்கம் அண்ட் ஸ்டீல், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ். போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. அது ஒரு ஆட்டம். That's clean bowled. Kajan, clean ball by Anton Abhishek for one. That's the first wicket for Jaffna St. John's College. That was almost a full length delivery. Kajan going for a ugly cross-batted swipe. Comprehensively beaten. Oh yes, that ball dipped a little bit. It was fuller. It was coming in. It was swimming in, but it seemed to have dipped a little bit towards the end of towards the fag end of the delivery path, and it's clean bowled. உண்மையில் அருள் மொழின்னா எனக்கு ஒரு கடந்த கால ஞாபகம் வருகின்றது. அதாவது இலங்கைக்கு இந்த ட்ரிபிள் நெல்சன், அந்த ட்ரிபிள் 1 டபுள் நெல்சன் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் கட்டாயமாக ஒரு விக்கெட் போகும். அதே போன்று 8 ஓட்டம் எனக்கு ஒரு மனதில் தோண்டி கொண்டது, ஒரு விக்கெட் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த 8ங்கிறது ஒரு டேஞ்சர். இலக்கங்களோடு நாங்கள் என் சாஸ்திரப்படி பார்ப்போம். அது நெல்சனுக்கு அது பொருந்தும் என்றால் அது நெல்சன் அது அந்த கதை என்னென்று வடிவா தெரியல, ஏன் அப்படி வந்தாலும் தெரியல. நான் நம்புறேன் உண்மையில அந்த காலத்தில் இந்த டோனி கிரேக், இயன் போத்தம் போன்றவர்கள் இந்த நேர்முக வர்ணனை தரும்போது இலங்கை 2-2-2 அப்படி வரும் பொழுது நிச்சயமாக ஒரு விக்கெட் போவோம். அப்படி அதுக்கு ஏதோ ஒரு வரலாற்று கதை இருக்கிறது, அது கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஆனால் இந்த நெல்சன் சொல்லும்போது ஒரு அம்பையர் டேவிட் ஷெப்பர்ட்னு சொல்லி, அவர் அந்த ஸ்கோர் டேவிட் ஷெப்பர்ட், அவர் அந்த ஸ்கோர் 101-11 இருக்கும்போது அவர் ஒற்றை காலில் நிற்பார். அது அவரோட ஒரு கெஸ்டர். அது 111 அல்லாட்டி 222 செய்வார் ஞாபகம். 111 தான் சொல்றது. அந்த நெல்சன்ல இருக்கும்போது அவர் அம்பையர் பண்ணும்போது ஒற்றை காலில் தான் நின்று காட்டுவார் அவர். உண்மையிலேயே அந்த கிரிக்கெட்டின் ஒரு தாற்பயம் அல்லது கிரிக்கெட்டின் பாரம்பரியம் என்று கூட சொல்லலாம். தற்பொழுது நாங்கள் பார்வையாளர் அரங்கம் பக்கம் எங்களுடைய நேர்களை அழைத்து செல்வோம் என்றால் அதிகூடிய பார்வையாளர்கள் என்ற நாள் ஒரு சனிக்கிழமை நாள். இந்த சனிக்கிழமை நாட்களில் விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாளில் வடக்கின் ஒரு விழா கோலம் போன்றிருக்கிறது. அது யாழ்மண் விழா கோலம் போன்றிருக்கிறது. அன்புக்குரிய உடன்பிறப்புகளை, இலங்கையில் யாழ்மண்ணை விடுத்து ஏனைய பிரதேசங்களில் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை அல்லது கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரசிகர்கள், அது மாத்திரமல்ல கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் கூட இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கின்றது, மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஜெகதீஸ்வரன் விதுஷன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது மத்திய கல்லூரி அணியின் முதலாவது இன்னிங்ஸுக்காக 42 ஓட்டங்களை. That is down the leg side, a very poor delivery indeed to start with, and that's 4 runs, easy runs. That's 4 easy runs to Vidushan Jagadishwaran. Vidushan scored a brilliant 72 in the first innings, and he opens his account with a boundary. That's an absolute gift. An early morning gift from Anton Abhishek to Vidushan.
That's clipped nicely for 4. என்டன் அபிஷேக் அந்த 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்கின்றார். அந்த 4 ஓட்டங்களோடு யாழ் மத்திய கல்லூரியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை தற்பொழுது 5ஆக உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 4 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றது. உண்மையிலே 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கலாம். இந்த வேளையில் என்டன் அபிஷேக் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். என்டன் அபிஷேக் உண்மையிலே யாழ் மத்திய கல்லூரி அணிக்கு சார்பாக ஆண்டன் அபிஷேக் ஆண்டன் அபிஷேக் கடந்த வருடம் யாழ் பெரியவான் கல்லூரி தலைவராக இருந்தவர். இந்த முறை அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸிலும் அவர் 3 விக்கெட்டுகள் கைப்பற்றியிருந்தார் நினைக்கிறேன். முதலாவது இன்னிங்ஸில் வந்து 3 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். 20 ஓவர்கள் பந்து வீசி 3 ஓட்டமற்ற ஓவருக்கு 67 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை பெற்றிருந்தார் ஆண்டன் அபிஷேக். That's dropped. Again, the ball was angled towards the leg stump. The batsman tried to flick it a little bit, play on the onside, but catches the leading edge. And a fairly easy cotton ball chance. If St. John's want to apply some pressure and get some wickets, they should latch on to this. That was a fairly catchable cotton ball chance. I think that took Anton Abhishek by surprise. He didn't expect that ball to come to him. Somehow he dropped it. இலங்கையின் கிரிக்கெட் வாரியத்தின் நடுவர்கள் நல்லையா சுதேஷ்குமார், பாலச்சந்திரன் கஜதீபன் களத்திலே மைதானத்திலே கள நடுவர்களாகவும், 3வது நடுவர்களாக 3rd அம்பையராக TH விஜயவர்தன, அதுபோன்று திரு கணேசன். உண்மையிலே இவர் வந்து தேசிய மட்ட போட்டியில் ஒரு நடுவராக கடமையாற்றி கொண்டிருப்பவர். நிச்சயமாக கணேசன், TH விஜயவர்தன 3வது நடுவர்களாக. தற்பொழுது 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்ற வேளையில் வெற்றி இலக்கு இன்னும் 2 ஓட்டங்கள் மாத்திரமே பெற வேண்டியிருக்கின்றது. இது மிகவும் இலகுவாகப்படக்கூடிய இலக்கு என்று சொல்ல வேண்டும். எத்தனை விக்கெட்டுகள் இழப்பார்கள் என்பதே ஒரு கேள்வியாக இருக்கும். பெரியவான் கல்லூரியினர் அடுத்த 2 ஓட்டங்களுக்குள் ஒரு 2 விக்கெட்டுகளை எடுக்க யோசிப்பார்கள். ஆனால் அதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்தது. ஆண்டன் அபிஷேக் அதை நழுவவிட்டிருந்தார். பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றியை மெதுவாக சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றியின் விளிம்பில் இருக்கின்றார்கள் யாழ் மத்திய கல்லூரி அணியினர். தேவைப்படுவது 2 ஓட்டங்கள் மாத்திரம் அடித்து ஆடப்படுகின்ற பந்தாங்கு. Loud appeal for FBW. No, it's signal leg by. So now the scores are tied. Just one more run required. Scores are tied. Just one more run required for victory. Jaffna Central supporters on the edge of the boundary line. They're itching to run in. They're itching to celebrate this victory. That's the end of the over. At the end of over number 3, the score remains on 8-1. Vidushan on 5 and... What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Aino ceiling, the Rhino ceiling, a wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino.
award ceremony. வெற்றி தோல்விக்கு அப்பால் தங்களுடைய அந்யோன்யத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாரம்பரியமான முறையிலே பல நூற்றாண்டுகள், அதாவது நூற்றாண்டை கடந்து 116வது என்ற ஒரு இலக்கை எட்டி யாழ் வடமாகாணத்திலே முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெரும் சமர் வடக்கின் பெரும் போர் என்ற ஒரு புனைப்பெயரோடு கூட இங்கு நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் கடந்து 2 கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், அதை போல இன்னும் மேலும் சொல்ல போனால் பழைய மாணவர்களுடைய ஆதரவு என்பது 2 கல்லூரிகளுக்கும் இந்த போட்டியிலே எப்பொழுதும் இருந்த வண்ணமாகவே இருக்கின்றது. அதை போல தங்களுடைய பழைய கால நினைவுகளை இந்த இடத்திலே தான் மீட்டிக் கொள்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த இடத்திலே கிடைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற பெரும் சமர் இந்த போட்டி என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் ஆகும். ஆகவே இந்த 116வது பெரும் போட்டியிலே 2 கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள், அதே போல ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள் என்று அநேகர், அதாவது தங்களுடைய ஆதரவுகளை 2 கல்லூரிகளுக்கும் வெளிப்படுத்தி தங்களுடைய வெற்றி களிப்பிலே யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள், அதே போல நலம் விரும்பிகள் கூட. ஆகவே இந்த போட்டிகளுக்கு கடந்த 3 நாள் இந்த பெரும் போட்டிகளுக்கு பூரண ஒத்துழைப்பை நல்கி இருக்கின்றார்கள் பழைய மாணவர்கள். அதே போல 2 கல்லூரிகளுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள் திறன்பட இந்த போட்டியை நடத்துவதற்கு தங்களாலான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கி இப்பொழுது இந்த போட்டியினுடைய இறுதிக்கட்ட நிகழ்வாக இருக்கக்கூடிய பரிசளிப்பு வைபவத்துக்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். பரிசளிப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிறந்த வீரர்களுக்கான பரிசு தெரிவுகளும் தீர்ப்பாளர்களால் நடைபெறுகிற இந்த நேரத்திலே யாழ் மத்திய கல்லூரியினை பல வருடங்களாக வழிநடத்திய கலாந்தி எழில்வேந்தர் அவர்கள் இன்னும் சில நாட்கள் ஓய்வு பெற இருக்கின்ற இந்த நேரத்திலே அவரை இந்த வெற்றியுடன் அனுப்பி வைக்கின்றோம் என்ற
விளையாடி இருக்கின்றீர்களா? நான் மேஜர் லீக் அண்டர் 23 ஆடி இருக்கிறேன். மூச கவர்மெண்ட் ஆடி இருக்கிறேன். மோஸ் கிரவுண்ட். இந்த கிரவுண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இந்த கோச், ஸ்கூல், ஆல் பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. நாங்க இந்த வருஷம் கப்ப தூக்கினோம். தற்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிபர் எங்களுடைய கலாநிதி எல்வந்தன் அவர்கள் இன்னும் 2-3 நாட்கள்ல தனது ஓய்வை பெற்று செல்ல காத்திருக்கிறார்கள். சந்தோஷமா அதிபர் கைக்கு இந்த கிண்ணத்தை கொண்டு கொடுப்பது ரொம்ப சந்தோஷம். அதிபர் விஷயம் உண்டு, அதுக்காக நாங்க இந்த கப்பை தூக்கி கொடுத்ததுமே சந்தோஷமா இருக்கு. நியூட்டன், நிச்சயமாக உங்களுடைய பயணங்கள் தொடர வேண்டும். ஒரு வியாஸ்காந்த் அல்ல, பல வியாஸ்காந்த் இந்த யாழ் மண்ணிலிருந்து உருவாக வேண்டும் என நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நிச்சயமாக உங்களுக்கு அந்த நல்லூர் கந்தனின் பரிபூரணமான ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். என் அன்புக்குரிய பாடசாலையின் கல்லூரியின் பழைய மாணவர்களே, எல்லா உற்சாகமான ஒரு கரகோஷங்களை தரலாம் இந்த நியூட்டனுக்கு. பருத்தி வாங்க. அடுத்து என்ன ஃபீல் பண்றீங்க ஒரு 5 விக்கெட் பிக் மேட்ச்ல? ஸ்கூலுக்காக விளையாடினது, கேட்டான சூழ்நிலை விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிக் மேட்ச் அடிக்கணும் மட்டும் தான் இருந்தேன். நாங்கள் கஷ்டப்பட்டது நிறைவேறிட்டு. நல்லா இருந்தது உங்களோட போலிங். இதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு கிரிக்கெட் என்ன செய்ய போறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு உங்களுக்கு? எத்தனை வயசு உங்களுக்கு? எவ்வளவு காலம் இருக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஸ்கூல்ல? இன்னும் 2 வருஷம் இருக்கு. உங்களோட யாரு உங்களோட ஹீரோ? உங்களோட சென்ட்ரல் காலேஜ்ல இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட வேர்ல்ட் கிரிக்கெட்ல யாரு கூட ஹீரோ? சென்ட்ரல் காலேஜ்ல என்ன வியாஸ்காந்த் அண்ணா. நன்றி. நீங்கள் அடுத்த வியாஸ்காந்தா வர வேண்டும், அதை விட திறமா வர வேண்டும் நான் வாழ்த்துறோம். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட சப்போர்ட்டர்ஸுக்கு? இவ்வளவு நாளும் சப்போர்ட் பண்ண, 3 நாள் சப்போர்ட் பண்ண சென்ட்ரல் காலேஜ் எல்லாருக்கும் ஆதரவுக்கு நன்றி. ஆம், சந்தோஷம். ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர், ஒரு சின்ன படியனை பார்த்தவர்களுக்கு நல்ல சந்தோஷம். That is the play for the future. இப்பொழுது யாழ் மத்திய கல்லூரி மைதானத்திலே எங்களுடைய பாடசாலை 2 கல்லூரிகளின் பழைய மாணவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 200 வருடங்களை கடந்திருக்கின்றது இந்த வடக்கின் 2 கல்லூரிகளும். அந்த வகையில் எங்களுடைய பரியோவன் கல்லூரியின் இந்த 200வது வருடத்தை சிறப்பிக்கும் முகமாக நாளைய மறுதினங்களிலே எங்களுடைய அதாவது பரியோவன் கல்லூரியின் நடைபவனி, அது மாத்திரமல்ல யாழ் போதனா வைத்தியசாலையோடு ஒன்றிணைந்து எங்களுடைய புற்றுநோய் விழிப்புணர்வு என்ற ஏற்பாடு செய்ய காத்திருக்கின்றார்கள். இந்த வேளையில் எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரி சார்பாக அந்த 200வது வருடத்தை கடந்திருக்கின்ற 200 வருடத்தில் கால் பதிக்கின்ற பரியோவன் கல்லூரிக்கு எங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களை தருவோம். யாழ் மத்திய கல்லூரி நிச்சயமாக. இனி நாங்கள் எங்களுடைய பரியோவன் கல்லூரியின் தலைவர் அவர்களை நாங்கள் கொஞ்சம் நேரலையாக உங்களோடு இணைந்து பரிசளிப்பு விழாவுக்கு விரைந்து அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். இனி நாங்கள் பரிசளிப்பு விழாவுக்கு முன்னதாக தற்பொழுது இந்த நேரலையினூடாக இணைந்திருக்கின்ற அனலை எக்ஸ்பிரஸ், மம் தமிழ், ஐபிசி தமிழ், லங்காசரி தமிழ்வேல், papare.com ஊடாக நேரலையாக இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, இந்த 2 நாள் நேரலையின் போது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுதான் எங்களுடைய வடக்கின் உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்ந்த ஒரு உற்சாகம் தருவோம் எங்களுடைய யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி. இது பரிசளிப்பு விழாவுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். That's an emphatic win for Jaffna Central College. We are now all getting ready for the prize giving ceremony. We'll start that soon. Before that, just to give some announcements on the activities to be happening over the next few days. We have an all boys match which is happening tomorrow. Over 30.
under 35, over 35 and over 50. And then we also have some the St. John's 200th year walkathon happening on the 14th. The first day cover release happening on the 14th. And also as part of the social responsibility initiative, we are also doing the doing a awareness walk in collaboration with the Jaffna Teaching Hospital. This is a cancer awareness walk. So there are a lot of things happening all together. But for this is for now. This is congratulations for Jaffna Central for the excellent victory. Guys, the match was played in very great spirits, and now we are going to the awards. The 116th Battle of the North between Jaffna Central College and St. John's College is now over. And on behalf of both schools, I would like to express my sincere gratitude to all those who extended their support to organize this match. We kindly request all the spectators to go behind the prefect so that we have ample space to do the presentation ceremony. First of all, I would like to thank the sponsors of this match, the past pupils of St. John's College, who rose to the occasion to sponsor the 116th encounter of the Battle of the North. We would be ever grateful to them for their magnanimity. We are here with us, Mr. Inban, on behalf of the SJC 92 batch. On behalf of the PPA Canada, Mr. S. Vigna Balan, President of PPA Canada, and Mr. Mithuran Karunanandam, on behalf of the other past students who supported and sponsored this event. We should also express our gratitude to Analai Express TV for live streaming the game. We would like to thank the umpires, the adjudicators, the police, the mercantile security for their support. We thank the past pupils of both schools and the cricket enthusiasts for their encouragement and support. The staff and students of both schools played a significant role in organizing this match, and we are grateful to them. We shall now proceed to the awards ceremony. Saraswati Memorial Cash Prize of Rs 500,000 for the winning side, donated by Mr. Pushpagaran of United Kingdom and all boys Jaffna Central College, goes to Jaffna Central College. May I call upon Mr. Inban to give away the award. May I call upon Mr. Inban? Best Batsman Trophy, cash voucher for cricket gear, and cash award donated by Mr. S. Suren Kumar of United Kingdom and all boys of St. John's College, goes to Nishant and Ajay of Jaffna Central College. May I call upon Mr. Mithuran Karunanandhan to give away the award. Best Bowler Trophy, cash voucher for cricket gear, and cash award donated in memory of Mr. S.K. Paramalingam and his son Mr. P. Manivannan by SJC 95 batch,
goes to Vigneswaran Parudi of Central College. May I call upon Mr. Vignapalan to give away the award. Best Fielder Trophy, cash voucher for cricket gear, and cash award donated in memory of Mr. Siva Kumaran by SJC 92 batch of United Kingdom goes to Mahendran Kindushan of St. John's College. May I call upon Mr. Inban to give away the award. Best Wicket Keeper Trophy, cash voucher for cricket gear, and cash award donated by Dr. Nithi Kanagaranam, an old boy of Jaffna Central College and his family in Melbourne, Australia, in memory of Mr. Muthukumar Kanagaratnam, goes to Daniel Paul Paramadayalan of Jaffna Central College. May I call upon Mr. Vignapalan? Best All-Rounder Trophy, cash voucher for cricket gear, and cash award donated by Mr. Khan Narendra, an old boy of Jaffna Central College, in memory of his parents, Dr. Kanagaratnam and Mrs. Rasambihe Kanagaratnam, goes to Sudarshan Anushant of Jaffna Central College. May I call upon the principal of Jaffna Central College to give away the award. Man of the Match Trophy, cash voucher for cricket gear, and cash award donated by the Swiss OB of Jaffna Central College goes to Ranjit Kumar Newton of Jaffna Central College. May I call upon the principal of St. John's College to give away the award. The Big Match Trophy to the winners of the 116th encounter of the Battle of the North goes to Jaffna Central College. May I invite both principals to have a word. வெற்றி கலிப்புல யாழ் மத்திய கல்லூரி அணியினர் தற்பொழுது இணைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த வேளையில் நாங்கள் இரண்டு எங்களது பரியோவான் கல்லூரியின் மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த இடத்திற்கு. நிச்சயமாக இந்த 2023ஆம் ஆண்டு உங்களுடைய கல்லூரி வாழ்வில் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். நிச்சயமாக இந்த பெருந்துடுப்பாட்டத்திலே எங்களுடைய வீரர்கள் இந்த கப்பை திரும்பவும் பெற்றுத் தருவதாக எனக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வகையில் எனது இறுதி ஆண்டிலே இந்த கப்பை எனக்கு அவர்கள் அன்பளிப்பு செய்தமை என்னால் மறக்க முடியாது. அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உண்மையிலே எங்களுடைய அதிபர் அவர்கள் இப்பொழுது சந்தோஷம் இன்றைய நாள் கடந்து வந்த பாதையை விட ஒரு இரட்டிப்பாக இருக்கின்றது. இன்றைய இந்த பரிசில் உண்மையிலேயே இது எனது இறுதி ஆண்டுக்கான எனது சேவைக்கான பரிசிலாக நான் பார்க்கின்றேன். எங்களுடைய மாணவர்களால் நினைத்தால், எங்களுடைய வீரர்களால் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்விலும் அவர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய மத்திய கல்லூரியின் அதிபர் இன்னொரு 3 நாட்களில் தன்னுடைய கல்வி பணி இந்த அதிபர் பணியிலிருந்து நிரந்தரமாக விடைபெற்று செல்ல காத்திருக்கின்றார். சந்தோஷம் எங்களோட இணைந்து கொண்டமைக்காக அதிபர் அவர்களே, உங்களுடைய பணிகள் தொடர வேண்டும். எங்களுடைய சமூகத்துக்காக இந்த கல்வி பணி என்றும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஒரு உற்சாகமான கரகோஷங்களை தரலாம் எங்களுடைய அதிபர் அவர்களுக்கு. இந்த வெற்றி உண்மையிலேயே ஒரு துடுப்பாட்ட வீரர்கள் வெற்றி தோல்வி என்பது சமனாக எடுக்க வேண்டும். நாங்கள் இந்த ஆண்டிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம். உண்மையிலே இந்த களத்திலே இடம்பெற்ற இந்த துடுப்பாட்டம் இது வீரர்களது வெற்றியையும் இது வீரர்களது திறன்களையும் இந்த சமூகத்துக்கு இந்த காட்டியிருக்கின்றது. இந்த மைதானத்தை அலங்கரித்த இரு வீரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி தோல்விகள் சமானமானவை. வெற்றி பெற்றவர்கள் தங்கள் வெற்றிகளை கொண்டாடுகிற நேரம் வீரர்களும் பல ஆண்டுகளிலே வெற்றி பெற்றவர்கள், இன்னும் வெற்றி பெறப் போகின்றவர்கள், அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது கடந்து வந்த பாதையில் பல உதவிகளை செய்த கலாநிதி எங்களுடைய கலாநிதி அதிபர் எஸ்.கே. எழில்வேந்தன் அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுமுனையில 200 வருடங்களை கடந்திருக்கின்ற எங்களுடைய யாழ் பரியோவான் கல்லூரி நாளைய மறுதினங்களிலே இன்னும் பல மைல்கல்லை எட்ட காத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய எங்களுடைய யாழ் பரியோவான் கல்லூரியின் அதிபர் எங்களுடைய விஎஸ்டி துஷிதரன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இப்பொழுது அவரோடு நாங்கள் பேசி பார்ப்போம். முதலாவதாக வெற்றி பெற்ற யாழ் மத்திய கல்லூரிக்கு அணிக்கு நமது பாடசாலையின் சார்பிலே பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையிலே வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் இந்த இரு பாடசாலைகளினதும் வரலாற்று விழுமியங்களை பாதுகாத்தமைக்காக பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் வலைமானவர்களாகிய உங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாரம்பரியம் தொடர்ந்து பேணப்பட வேண்டும், இந்த உறவு தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அது நிச்சயமாக நிறைவேறும். அதே வேளையிலே இந்த முழு இலங்கைக்குமே முன்னுதாரணமாக இந்த விளையாட்டு நிகழ்வை நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். இந்த வகையிலே அனைவருக்கும் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதேவேளை 200வது ஆண்டு விழா இப்பொழுது விழா கோலம் பூண்டிருக்கிறது பரியோவான் கல்லூரியில. நாளை மறுதினங்களில் உங்களுடைய செயற்திட்டங்கள் என்ன? இப்பொழுது அனலை எக்ஸ்பிரஸ் கனடாவிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஐபிசி தமிழ் இலங்கை, மொம் தமிழ், அத்தோடு லங்காசிரி தமிழின் சார்பாக எங்களுடைய பார்வையாளர்கள் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அதிபர் அவர்கள்? முக்கியமாக எங்களுடைய 200வது ஆண்டு நிறைவையொட்டி நாங்கள் ஒரு நடைபவனியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த நடைபவனியிலே பாடசாலையின் பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து கொள்வார்கள். அந்த வகையிலே அது ஒரு தனி பாடசாலை நிகழ்வாக மட்டுமல்ல, ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையுடன் இணைந்து ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது புற்றுநோயை ஆரம்பத்தில் இனம் கண்டு அதை மாற்றுவதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தும் முகமாக ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த நடைபவனியிலே அதையும் ஒரு கருப்பொருளாக உள்வாங்கி நாங்கள் அதை சமூகத்துக்கு அந்த செய்தியை எடுத்துச் செல்வதற்காக அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அதே வேளையிலே 14ஆம் தேதி இந்த பாடசாலையினுடைய ஒரு புதிய மண்டபம் திறப்பு விழா, அத்துடன் பாடசாலையின் 200வது ஆண்டு நிறைவையொட்டி ஒரு தபால் முத்திரை வெளியீட்டு நிகழ்வும் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த நிகழ்விலும் நாங்கள் உங்களை பங்கு பெற்று வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நிச்சயமாக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனி, ஒரு தபால் முத்திரை, ஒரு மண்டபம் திறப்பு விழா 200வது ஆண்டில் கால் பதித்திருக்கின்ற எங்களுடைய பரியோவான் கல்லூரி அல்லது சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் எதிர்கால பணிகளை அதிபர் எங்களுக்கு தந்து இருந்தார். 2 அதிபர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே பணிகள் சிறக்க வேண்டும். 2 பேருமே கை கொடுத்துக் கொள்ளுங்க சார்.
இந்த அதிபர் இதிலிருந்து சந்திக்கின்ற இறுதி நிகழ்வாக இருக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள், எங்களுடைய இருந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க யாழ்ப்பாண கிளை தலைவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். நன்றி. இந்த வெற்றி புதுக்கலைப்பில் உங்களை அனைவரோடு இணைந்து நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். உண்மையிலே இந்த வெற்றி என்பது 2 கல்லூரிகளுடைய வெற்றி என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் 116 மேட்சை நாங்கள் விளையாடி இருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய ஒற்றுமையை அது எடுத்து காட்டுகிறது. இங்கே கிடைக்கப்படுகிற வெற்றி என்பது ஒரு கல்லூரியுடைய வெற்றி அல்ல, 2 கல்லூரியுடைய வெற்றி என்பதை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு தெரிய தருகிறேன். இன்றைய நாளிலே பழையமான சங்கமாகிய நாங்கள் இன்று ராஜா கிரீம் ஹவுஸிலே எங்களுடைய சென்ட்ரல் நைட் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அனைத்து எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவர்கள் யாவரும் இன்று இரவு 7 மணிக்கு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அந்த வீதியிலே உள்ள ராஜா கிரீம் ஹவுஸ் சரஸ்வதி ஸ்கூலிலே ஒன்று கூடுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து இந்த வெற்றியை நாங்கள் எல்லோருமே 2 கல்லூரிகளுமே நாங்கள் இணைந்து இந்த வெற்றியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை இந்த வேளையிலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி முடித்த அனைவருக்கும் அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அது எங்களுடைய பழைய மாணவர் சங்க யாழ் மாவட்ட தலைவர் அன்புக்குரிய வித்யானந்த நேசன் மாவட்ட செயலகத்தின் பிரதி பணிப்பாளராகவும் பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்ற வேளையில என் அன்புக்குரிய அனலை எக்ஸ்பிரஸ் மோம் தமிழ் ஐபிசி அதோடு எங்களுடைய லங்காசிரி தமிழ்வின் ThePapare.com ஊடாக இணைந்திருக்கின்ற அன்பு நேயர்களே, இப்பொழுது மைதானம் மீண்டும் விழாக்கோலம் போன்றிருக்கின்ற வேளையில எங்களுடைய அதிபர் மீண்டுமாக இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார். எங்களுடைய கலாநிதி யாழ் மத்திய கல்லூரியின் அதிபர் கலாநிதி SK எழில்வேந்தன் அவர்கள் மீண்டுமாக இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய பயிற்றுவிப்பாளர்கள், விளையாட்டுத்துறை தலைவர், பொறுப்பாசிரியர்கள், இன்னும் இதற்கு திரைமறைவிலே இருந்து பங்காற்றி இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள், குறிப்பாக UK பழைய மாணவர்கள் எங்களுக்கு இந்த பயிற்சிகளையும் இந்த மாணவர்களுக்கான பயிற்சிக்கான விளையாடுகளுக்கான முழு பூர்வாங்க செயற்பாடுகளுக்கும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அவர்களோடு ஏனைய வெளிநாட்டு பழைய மாணவர்கள், இலங்கையிலே இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையா கொள்வார் பயன் தெரிவார் என்பதற்கிணங்க எங்களுடைய 2 கல்லூரிக்கு இந்த வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அன்புக்குரிய அனைத்து பழைய மாணவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் அதேவேளை நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய யாழ் பரியோவான் கல்லூரி எங்களுடைய அன்புக்குரிய அதிபர் திரு PSB துஷிதரன் அவர்களை மீண்டுமாக அழைக்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டியை 7 நடத்தி முடிப்பதற்கு அனுசரணையாக இருந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரி பழைய மாணவர் சங்கத்துக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டு நடத்த முடியுமா இல்லையா என நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தகுந்த வேளையிலே தாங்கள் இதை நடத்த முன்வருவதாக, முக்கியமாக சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் 92வது ஆண்டிலே கல்வி கற்ற மாணவர்களும், சென்ட் ஜான்ஸ் கல்லூரி கனடா பழைய மாணவர் சங்கமும் மற்றும் சில பழைய மாணவர்களும் இணைந்து இந்த விளையாட்டை நடத்துவதற்கான அனுசரணையை தாங்கள் செய்வதாக முன் வந்திருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் இந்த மாணவர்களுடைய இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய பிரதேசத்துக்கும் 2 பாடசாலைகளுக்கும் காலங்காலமாக கட்டி காத்து வந்த இந்த விழுமியங்கள் பேணப்பட வேண்டும், கடத்தப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் மும்முரமாக இருந்தபடியினாலே இது நடத்தக்கூடியதாக இருந்தது. அத்தோடு இந்த வரப்போகின்ற 20வது மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்களிலும் அவர்கள் தங்களுடைய அனுசரணையை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே சென்ட் ஜான்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கு 2 கல்லூரியின் சார்பிலும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய அதிபர் யாழ் பரியோபான் கல்லூரியின் அதிபர் எங்கள் அன்பிற்கும் கௌரவத்திற்கும் பாத்திரமான VSB துஷிதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் அன்புக்குரிய அனலை எக்ஸ்பிரஸின் அன்பு நேயர்களே, விளையாட்டு ரசிகர்களே, நாங்கள் இப்பொழுது மத்திய கல்லூரியிலிருந்து நேரலையாக உங்களோடு இணைந்திருக்கின்ற வேளையில கனடாவில் ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் மற்றும் மோம் தமிழ் அத்தோடு ஐரோப்பா, லண்டன், ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற IBC இசை இலங்கை மற்றும் சர்வதேசம் முழுவதும் லங்காசிரி தமிழ்வின் அவற்றோடு எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற papare.com நேயர்கள், அதாவது ThePapare.com அதோடு எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் அனைத்து முகநூல் சமூக வலைதளங்களிலே இந்த போட்டி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரியின் அன்புக்குரிய பயிற்றுவிப்பாளர் FK செல்டன் இப்பொழுதுதான் முகத்தில் சந்தோஷம் தெரிகின்றது. தேங்க்யூ வெரி மச். இதை விட ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க போறதில்லை. ஒரு பிளேயராக இருந்தவரையும்
இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சது. இப்போ ஒரு கோச்சாக இருக்கும்போது இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்களோட பாடசாலை சமூகம், எங்களோட பழைய மாணவர் எல்லாருக்கும் இந்த நேரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல் நாள் உங்களோட பேசும் பொழுது இந்த உற்சாகம், இந்த புன்னகையெல்லாம் முகத்துல காணல. பெருந்தூர் பண்ணாலே ஒரு டென்ஷன், ஒரு பயம் ஒன்று இருக்குதானே. நிறைய யோசனை, நிறைய சிந்தனைகள் இருந்தது. அதாவது அதை வெளிக்காடையில, ஆனா வெற்றி பெற்ற பிறகு வெளிக்காட்டுறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இது. எங்களுடைய பணி எது, எங்களுடைய இலக்கு எது, எங்களுடைய நோக்கம் எது, அதிலிருந்து பிசக்காமல் அதே வழியில் அங்க சென்றோம் என்றால் அந்த இலக்கை அடையலாம் என்பதற்கு நீங்கள் ஒரு உதாரணம். தேங்க்யூ வெரி மச். ஒரு உற்சாகமான கரகோஷணை தரலாம் FK செல்டன் அவர்களுக்கு. நிச்சயமாக முதல் நாள் இவரை சந்தித்த பொழுது முகத்தில் எந்தவித கலையும் தென்படவில்லை, சந்தோஷம் தென்படவில்லை. இன்றைய நாள் அத்தனை சந்தோஷங்களும் தன்னுடைய முகத்திலே தென்படுகின்றது. FK செல்டன் எங்களுடைய பயிற்றுவிப்பாளர். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எங்களுடைய பரியோவான் கல்லூரியின் பயிற்றுவிப்பாளர் அன்புக்குரிய பத்மநாதன் லவேந்திரா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த இடத்துக்கு வருகை தருமாறு பத்மநாதன் லவேந்திரன் அவர்கள். அதே போன்று இன்றைய நாள் எங்களுடைய நடுவர்களாக கடமையாற்றிய விசேடமாக எங்களுடைய கள நடுவர்களாக நல்லையா சுதேஷ்குமார், பாலச்சந்திரன் கஜதீபன், மூன்றாவது நடுவர்களாக TH விஜயவர்தன கணேசன் ஆகியோர் இணைந்திருக்கின்ற வேளையில நாங்கள் கணேசன் விஜயேந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய பரியோவன் கல்லூரியின் பயிற்றுவிப்பாளர் திரு பத்மநாதன் லவேந்திரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். பத்மநாதன் லவேந்திரா, இரண்டு கல்லூரிக்கு இடையில் இருக்கின்ற ஒரு நட்பு, அவர்கள் இன்னொரு கழகத்துக்கு போய் விளையாடி அதற்கு அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு விளையாடி முடிந்த பிற்பாடு அவர்கள் கூடுதலாக வீடு வேலைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பெற்றோர்களும் பிள்ளைகளை அதனால் தான் விளையாட விடுவது குறைவு. உண்மையில இப்ப இருக்கின்ற பொருளாதார அன்புக்குரிய எங்களுடைய நேயர்களே, இப்ப இருக்கின்ற பொருளாதார சுமையை என்னுடைய மகனுக்கோ உங்களுடைய மகனுக்கோ இந்த மாணவர்களோ தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த குடும்பங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. இவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சென்று விளையாடும் பொழுது அவர்களுக்கான அந்த செலவினங்கள் ஒன்று இருக்கும், அதை யாராவது அவர்களுக்கு கொடுப்பார்கள் உற்சாகமா இருக்கும். அப்படித்தானே? அது இங்க இருக்கின்ற பழைய மாணவர்கள் மற்ற பெரிய பெரிய நிலையில் இருக்கின்றவர்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் என்னோட கருத்து. அதே போன்று இந்த மாணவர்கள், இந்த விளையாட்டு வீரர்கள் தொழில் வேலை வாய்ப்புக்கு அமர்த்தும் பொழுது இவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள், இந்த கடின பந்தில தொடர்ச்சியாக அவர்கள் விளையாடி செல்வதற்கு. கட்டாயம். எனவே லவேந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த எங்களுடைய உடன்பிறப்புகளை, நிச்சயமாக எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய வீரர்கள் திறமையானவர்கள். அந்த திறமைக்கு அப்பொழுது களம் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் பொருளாதார சூழல் காரணமாக நாளடைவில் இவர்கள் உயர்தரத்துக்கு தோற்றிய பின்னர் வேலைக்கு செல்ல வேண்டிய ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் முழு நேர தொழிலில் ஈடுபடும் பொழுது இந்த போன்ற போட்டிகளை பிரகாசித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போகும். எனவே அந்த வகையில் எங்களுடைய அன்புக்குரிய உடன்பிறப்புகள், அன்புக்குரிய பார்வையாளர்கள், What's the best ceiling sheet, Mr. Basunda? That's the Rhino ceiling. The Rhino ceiling. A wood pattern finish. You can color it your way. The plain ceiling. Rhino. The roofing's Rhino. The ceiling's Rhino. Incredible strength. I know. Durability, that's high. I know. Cost effective too. I know. It's the best choice always. Rhino. Over half a century of trust. Now in a new formula. Rhino. Roofing and ceiling sheets. I know. Rhino. Well, big matches are always very, very interesting times.
when you're a school kid especially. இந்த வருடம் அவருக்கு ஒரு வெற்றி களிப்போடு அவரை வீடு அனுப்புகின்ற வைபவமாக இருக்கின்றது. அதே நேரம் பரியோவான் கல்லூரியினர் மிகச் சிறப்பாக விளையாடி இருந்தார்கள். அவருடைய 200வது ஆண்டில் அவர்கள் எங்களுடன் மிக இறுக்கமான ஒரு போட்டியை தந்தார்கள். எமது வீரர்கள் சிறப்பாக விளையாடி அதை வெற்றி பெற்றார்கள். வாழ்த்துக்கள். அது எங்களுடைய யாழ் மத்திய கல்லூரியின் லண்டன் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு கலாவண்ணன் எங்களோட இருந்திருந்த வேளையில எங்களுடைய லண்டன் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு விஜயசங்கர் அவர்களோட வணக்கம். வணக்கம். நான் 1984 ஆண்டுக்கு பிறகு இது எனது முதலாவது பிக் மேட்ச். இன்று பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. எல்லாரும் இங்கு இணைந்திருந்து இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். குறிப்பாக எமது அதிபர் 12 வருடம் இந்த கல்லூரியின் அதிபராக இருந்து சேவையாற்றியுள்ளார். அவர் இதிலிருந்து இளைப்பாறும் போது இந்த கப்போடு திரும்புகின்றார் என்ற ஒரு சந்தோஷம் மாணவர்களாகிய பழைய மாணவர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் உள்ளது. இதேவேளை யாழ் பரியோவான் கல்லூரிக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த விளையாட்டை நடத்தி எங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளை தந்ததுக்கு அவர்களுக்கு நன்றி. வணக்கம். இனி நாங்கள் நிறைவுக்கு வர காத்திருக்கணும். எங்கள் அன்புக்குரிய விஜயசங்கர் அவர்கள் செயலாளர் அவர்களோடு நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் இங்கிருந்து இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வர காத்திருக்கின்றோம். இதுவரை நேரமும் எங்களோடு இருந்த அனலை எக்ஸ்பிரஸ் கனடாவிலிருந்து ஒளிபரப்பாகின்ற அனலை எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி, மம் தமிழ், ஐபிசி இசை, ஐரோப்பா போன்ற நாடுகளிலே ஒளிபரப்பாகின்ற ஐபிசி இசை, அதோடு லங்காசிரி, தமிழ்வின், papare.com எங்களுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேவேளை இந்த கிரிக்கெட் சுற்று போட்டி அல்லது இந்த 116வது பெருஞ்சமருக்கு அனுசரணை தந்து உதவிய கனடாவின் தங்க சுரங்கம், நியூ ரங்கநாத் தங்க மாளிகை, அதோடு கனடாவை சேர்ந்த ஜே நடராஜா கிரேட் லைஃப் பினான்சியல், அதோடு 25 வருட கால அனுபவமிக்க பிராங்கோ குரூப் ஆஃப் கம்பெனி, நிரு பிராண்ட் இல்லத்தரசிகளின் ஒரே தெரிவு, இலங்கை மற்றும் இந்தியாவின் உற்பத்தி பொருட்களை ஆன்லைன் மூலமாக கனடாவில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிரு பிராண்ட், பிபிகே பார்ட்னர்ஷிப், சார்ட்டர்ட் அக்கவுண்ட், உலகில் முதல் தர பட்டய கணக்காளர்கள் மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற நாடுகளிலே தங்களது பட்டய கணக்கிலே சிறப்பு அனுபவமிக்க கணக்காளர்களை கொண்ட பிபிகே பார்ட்னர்ஷிப், சார்ட்டர்ட் அக்கவுண்ட். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு இந்த நேரலையை உங்களுக்காக எடுத்து வருவதற்கு உறுதுணையாக இருந்த கனடாவை சேர்ந்த அன்புக்குரிய எங்களுடைய தினேஷ், உங்களுக்கு நன்றி. எங்களுடைய இந்த மைதானத்திலே இணைப்பாளராக இருந்த நிலக்ஷன் உட்பட அந்த டீமுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 2 கல்லூரியின் அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் யாழ் மத்திய கல்லூரியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். என்று உங்கள் அன்பின் ஆர் அஜித்குமார், இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர். I came from the mud, there's dirt on my hands. Strong like a tree, there's roots where I stand. Oh, I've been running from the law. Hope they won't shoot me down soon. They sing on a sleepless night. Try to catch me howling at the moon.